Welcome back, guys. Hope you all doing great. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருக்கான தேவையான என்னென்ன டெக்னாலஜிஸ் அண்ட் தென் இந்த டெக்னாலஜிஸை படிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஃப்ரேம்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் மோர் ஓவர் இந்த சீரீஸை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா, ஐ கேன் டேம் ஷுர் யூ கேன் பிகேம் அ ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு HTML அண்ட் CSS ஜாவாஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் நான் படிக்கணும் அப்படின்னா, ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான அந்த பேசிக் இன்ட்ரொடக்ஷன்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் HTMLனா என்ன, CSSனா என்ன, ஒரு வெப் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவை, வெப் டெவலப்மெண்ட்டுக்கு பேசிக்கான அந்த இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது இட்ஸ் வே பிகினர் ஸ்டஃப். எனக்கு வெப்சைட்னா என்னன்னே தெரியாது, நான் இதுக்கு முன்னாடி வெப்சைட் கோடிங்கே நான் பண்ணது கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வெப்சைட்னா என்ன, HTMLனா என்ன, CSS பேசிக் ஸ்டஃப் தெரியும் அப்படின்னா, யூ கேன் ஸ்கிப் திஸ் வீடியோ அண்ட் யூ கேன் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சாப்டர் ஆர் யூ கேன் வெயிட் ஃபார் தி நெக்ஸ்ட் சாப்டர். ஓகே, ஸோ அண்ட் டு பி ஹானஸ்ட் வித் யூ கைஸ், ஒரு வெப் டெவலப்மெண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பராக நீங்கள் ஆகணும் அப்படின்னா மினிமம் 6 months ஆகும். ஸோ யூ கேன் சே ஒரு யூடியூப் யூ கேன் சி நிறைய யூடியூபர்ஸ் அண்ட் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸில் they can say you can become a web developer or full stack web developer within a couple of months. So to be honest with you, ஒரு டெக்னாலஜியை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த ஸ்கில்லை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 6 months ஆகும் கைஸ். ஸோ HTML CSS மட்டுமே நீங்கள் படித்து நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னா 2 months. HTML and CSS, அதாவது எனக்கு எந்த UI டிசைன் எந்த டெம்ப்ளேட் கொடுத்தாலும் என்னால் அதில் என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு 2 months. அண்ட் தென் JavaScript சாலிடாக 2 months ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் போகணும், React or Next or Tailwind CSS, இது எதுலேயாவது இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு 1 month 1.5 months. ஸோ ஓவரால் இதுக்கே 5 months 5.5 months ஆச்சு. இது கூடவே along with this you need to learn Node.js, MongoDB அண்ட் தென் Google Firebase, இந்த மாதிரி பேக் அண்ட் ஆக்ஷன்ஸ் குறியதையும் நீங்கள் படிக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்ந்து நீங்கள் கவர் பண்ணால் மட்டும்தான் ஓவராலாக ஒரு 6 months உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப்சைட் வேணும் அப்படின்னா இந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே நான் படிச்சிருக்கணும், இந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே நான் படித்தா தான் என்னால் ஃபுல் ஸ்டாக் வெப்சைட்டை ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். ரெண்டாவது, இந்த ஐடியாஸ் வந்ததுக்கப்புறம் தான் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். நிறைய ப்ராஜெக்ட்ஸை ஒர்க் பண்ணி போர்ட்ஃபோலியோ அப்டேட் பண்ணால் மட்டும்தான் வித்தின் 7 to 8 months we can land a job on that particular technologies. ஓகே, ஸோ சும்மா எல்லாத்தையுமே எடுத்து படிக்கக்கூடாது. நான் பைத்தன் படிக்க போகிறேன் அண்ட் தென் நான் டேட்டா அனாலிசிஸ் படிக்க போகிறேன், இந்த மாதிரி எல்லாத்தையுமே படிக்கக்கூடாது. யூ நீட் டு சூஸ் அ டெக்னாலஜிஸ் அண்ட் யூ நீட் டு என்ஹான்ஸ் யுவர் ஸ்கில்ஸ் இன் தட் பர்டிகுலர் டெக்னாலஜி ஃபார் அ நெக்ஸ்ட் 6 months or 8 months. It depends. Guys, it depends. It always depends. Okay? So if someone's saying that you can become a web developer within a couple of months, you should think. Okay? So don't spend a ton of money and your time. So think and work. So I'm not saying அந்த particular 2 மாதம் 3 மாதத்தில் அவங்களால சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்ல வரல. They will teach you the fundamentals. But you should understand it will definitely take 6 months minimum to understand and to enhance the skills. Okay? So இந்த சீரீஸை கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா you can become a web developer. I'm not saying this is not going to be a few hours of video. It's going to be a months of videos. I'm going to upload a list of videos every day. So stay tuned and you can continue and you can watch this series. இந்த சீரீஸை கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா at the end of the series you will become, I can strongly say, you will become a web developer. Okay? So it's going to be a long days of videos. You can stay tuned and miss பண்ணாம எல்லா வீடியோஸுமே பாருங்க, so you can understand it. Okay? And at the end of the series, and we are going to upload the course, a complete course as well as, so if you wish to purchase that, you can do that as well as. All right? So இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். So let's get started. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டை பற்றி நம்ம ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் போகிறோம் அப்படின்னா அதில் என்னென்ன ஏரியாஸ் ஒர்க் பண்ணணும், என்னென்ன டெக்னாலஜிஸ் படிக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு எடுத்துட்டோம். நார்மலாக ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டு, அப்புறம் மிடில் எண்டு அண்ட் தென் பேக் எண்டு, இதுதான் ஃபுல் ஸ்டாக் சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் எண்ட், மிடில் எண்ட், பேக் எண்ட், இந்த எல்லா ஸ்டஃப்பையுமே நான் ஃபோக்கஸ் பண்ணணும்.
ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு நம்ம நார்மலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட் நம்ம படிக்க வேண்டியது HTML, CSS, JavaScript. இட்ஸ் காமன். ஸோ HTML, CSS அண்ட் JavaScript வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ HTML அண்ட் CSSன்னு பார்த்தீங்க பொதுவாக அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணால் இட்ஸ் ஃபார் ஒயர் ஃப்ரேமிங். HTML வந்து பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணால் ஒயர் ஃப்ரேம் லேஅவுட் ஸ்ட்ரக்சருக்காக. ரெண்டாவது CSS எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஒயர் ஃப்ரேமை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி யூசர் இன்டர்ஃபேஸை கொஞ்சம் அப்பீலிங்காக காட்டுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் CSS. அண்ட் JavaScript எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இன்ட்ராக்ஷன்ஸ்க்காக. ஓகேவா, நான் கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும், மவுஸை மேலே மூவ் பண்ணால் என்ன நடக்கணும். ஸோ அந்த யூசர் இன்ட்ராக்ஷன்ஸை CSS அண்ட் HTML சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு JavaScript யூஸ் பண்ணுவோம். மோரோவர் அண்ட் தென் கிளைண்ட் சைட் வேலிடேஷன்ஸ் இது எல்லாமே, அதாவது JavaScriptோட யூசேஜ் வந்து நிறைய. பட் காமன் பர்பஸ் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூசர் இன்ட்ராக்ஷன்ஸ், யூசர் ஆக்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு நம்ம JavaScript யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது, இது கூடவே இப்போ மாடர்ன் ஃப்ரேம்வொர்க்ஸ் நிறைய இருக்குது. இதில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா JavaScript முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து படிக்க வேண்டியது Tailwind CSS. ஆமாம், Tailwind CSS, Bootstrap அப்படி நிறையா இருக்கும். பட் Bootstrap இது வந்து நம்ம Tailwind வந்து மாடர்ன் ஃப்ரேம்வொர்க். Bootstrap வந்து நம்ம நேட்டிவ் ஸ்டைல்ஸில் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது. WordPressல இது எல்லாமே Bootstrap யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம ரியாக்டோட ஒர்க் பண்ணும்போது அதிகமாக யூஸ் பண்ணுறது எது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Tailwind CSS தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ Tailwind CSS ஏன் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க, மோர் ஓவர் ஃப்ரீலான்சர்ஸ் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் லைட் வெயிட் அண்ட் தென் டெவலப்மெண்ட் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் Tailwind போகிறது. ரெண்டாவது, Tailwind முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா TypeScript ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ TypeScriptக்கும் JavaScriptக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. போத சேம். பட் என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா JavaScript எல்லாத்தையுமே ஸ்ட்ரிங்கில் ப்ராசஸ் பண்ணும். ஓகேவா, உள்ளே வரக்கூடிய நம்பராக இருந்தாலும் சரி, உள்ளே வரக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே அது என்ன ப்ராசஸ் பண்ணும், ஸ்ட்ரிங்காக ப்ராசஸ் பண்ணும். பட் TypeScript உங்களுக்கு என்ன செய்யணும்னா டைப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணும். எனக்கு நான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்பர் தான் போகணும்னா நம்பர் மட்டும்தான் அலோவ் பண்ணணும், ஸ்ட்ரிங்கு தான் வரணும்னா ஸ்ட்ரிங்கு மட்டும்தான் அலோவ் பண்ணணும். ஸோ அந்த டைப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், TypeScript. ஸோ JavaScript நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னாலே அடுத்து நம்ம போகும்போது என்ன ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, TypeScript வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இதில் மிடில் எண்டில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், என்ன ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா அந்த API இன்டெகிரேஷன்ஸ், மிடில்வேர் கான்ஃபிக் அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா, உதாரணத்துக்கு யூசர் ஆத்தென்டிகேஷன்ஸில் மாடர்ன் வெப் ஃப்ரேம்வொர்க்கில் யூசர் ஆத்தென்டிகேட் பண்ணால் அந்த பர்டிகுலர் ரவுட்டை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் லாகின் பண்ணால் தான் ஒரு பேஜை ஓப்பன் பண்ணுற மாதிரி நான் வைக்க முடியும். இப்போ Facebook இதெல்லாம் போனீங்கன்னா லாகின் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஃபீட் பேஜுக்கே போகும். அது இல்லைனா டேரெக்டாக எங்கே போய் எடுத்துகிட்டு போயிடும் உங்களை, சைன்இன் பேஜ், சைன்அப்பு அந்த பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ அந்த மாதிரி மிடில்வேர் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே இந்த மிடில் எண்டில் படிப்போம். மோரோவர் இந்த என்ன சொல்கிறது, சர்வர் க்ரியேஷன்ஸு, Node.js யூஸ் பண்ணி சர்வர் க்ரியேஷன்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மிடில்வேர் பேக் எண்டில் கம்பைன் பண்ணி வரும். ஓகேவா, ஸோ இந்த பேக் எண்ட் டெக்னாலஜிஸில் கம்ப்ளீட்டாக என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு அந்த டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி, அந்த கனெக்ஷன்ஸ் தான் இங்கே மோஸ்ட்லி நம்ம வரும். இதில் பேக் அண்ட் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த SQLite இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன செஞ்சுருவோம் அப்படின்னா நம்ம NoSQL, MongoDB யூஸ் பண்ணி NoSQL பார்த்துடலாம். அண்ட் தென் PostgreSQL அண்ட் தென் NoSQL, ஃபயர்பேஸோட க்ளவுட் டேட்டாபேஸை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறது என்னென்ன வரும் அப்படின்னா இந்த MongoDB லேர்ன் பண்ணணும். அண்ட் தென் கூகுள் ஃபயர்பேஸோட ஃபயர்ஸ்டோர் டேட்டாபேஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வரணும். அண்ட் தென் PostgreSQL இது படிக்கணும். PostgreSQL, CRESSன்னு வரும், Postgres. ஓகேவா, ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது. இது வந்து இட்ஸ் காமன். இது போக இதில் என்னென்ன ஃப்ரேம்வொர்க்ஸ் இருக்குது, ஃப்ரேம்வொர்க்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்க்க வேண்டியது React.js. இது கூடவே சேர்ந்து நம்ம Node.js சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா, React.js, Node.js அண்ட் ஒன்ஸ் இது ரெண்டு முடிச்சதுக்கப்புறம் டாப் ஆஃப் த ஃப்ரேம்வொர்க்கில் தான் நம்ம என்ன ஒர்க் பண்ணுவோம், Next.js வச்சு ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா, அண்ட் தென் ஃபைனலி மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு React Native யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இது எல்லாமே உங்களுக்கு பார்க்க ரொம்ப அதிகமாக தெரியும். பட் இதில் காமனாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே மேஜர் ரோல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா JavaScript.
ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சிட்டிங்க அப்படின்னா பின்னாடி இருக்க டெக்னாலஜிஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒரு கப்பல் ஆஃப் வீக்ஸ் தான், ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இப்போ நார்மல், இப்போ உதாரணத்துக்கு இதை எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த HTML and CSS இது ரெண்டையும் நான் கவர் பண்ணுறதுக்கு ஆவரேஜாக எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆவரேஜாக ஜஸ்ட் HTML CSS ஜாவா ஸ்கிரிப்டை நான் படிக்கிறதுக்கு லெட்ஸே எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது, ஃப்ரெஷ்ஷர், டோட்டலி பிகினர், இதை நான் படிக்கணும் அப்படின்னா HTML and CSS ஜாவா ஸ்கிரிப்டை கவர் பண்ணுறதுக்கே உங்களுக்கு வந்து 2 to 3 months ஆயிடும். லெட்ஸே 2 months. அதை மட்டும் ஸ்ட்ராங்காக வயர் ஃப்ரேமிங்லேருந்து எந்த UI டிசைன்ஸ் எனக்கு காமிச்சாலும் அதை வயர் ஃப்ரேம் பண்ணி CSS யூஸ் பண்ணி என்னால் ரெஸ்பான்சிவ் இன்டர்ஃபேஸை என்னால் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக அதை நீங்கள் ஒர்க் பண்ணணும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணும் அப்படின்னா 2 to 3 months ஆயிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கணும். ஜாவா ஸ்கிரிப்டை வந்து ஓவராலாக ஒரு அவுட் ஆஃப் 10 ஸ்கேலுக்கு ஒரு 4 மார்க் எடுக்கிற அளவுக்கு என்னால் படிக்கணும் அப்படின்னாலே 2 to 3 months ஆயிடும். ஸோ அதுக்கு ஒரு 2 monthsன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? அண்ட் தென் டைப் ஸ்கிரிப்ட்டுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா டைப் ஸ்கிரிப்ட் வச்சு ஒர்க் பண்ணுறது ஒரு 10 to 15 days. அப்போது ரெண்டையும் சேர்த்து எனக்கு ஒரு 2.5 months ஆயிடும். ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த மிடில்வேர் API இன்டெகிரேஷன்ஸ் இது எல்லாமே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த சர்வர் எப்படி கிரியேட் பண்ணுறது, சர்வரை கிரியேட் பண்ணி அது எப்படி API-யாக உள்ள நான் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் பண்ணுறது, இதை லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு couple of months ஆயிடும். ஆர் லெட்ஸ் சே 1 month, நாட் மோர் தென் தட். பிகாஸ் உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த அளவுக்கு நாலேஜபிளாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 1 month. இந்த பேக் அண்ட் டேட்டாபேஸில் இது எல்லாத்தையுமே தனியாக நம்ம பார்க்க முடியாது. ஸோ MongoDB ஒர்க் பண்ணும்போது MongoDBயில் டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறோம், அப்போ PostgreSQL டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறோம், இங்கே செலக்ட் கொரி நான் இப்படி எழுதுறேன், அப்போ அங்கே செலக்ட் கொரி எப்படி எழுதுறோம். ஸோ கம்பைன் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஒரு 2 monthsல இது நம்ம ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்காவது நம்ம அதில் கவர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இந்த React.js, Next.js, Node.js இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு 2 months வச்சுக்கோங்க. ஆவரேஜாக நான் சொன்னது அந்த 6 months கணக்கு வந்துடும். 6 to 6.5 months கணக்கு. இது வந்து ஒரு ஓவராலாக ஒரு வெப் டெவலப்மெண்ட்டுக்கான அந்த ஐடியாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் ஓகே, ஒரு ஓவராலாக ஒரு ஃபுல் ஸ்டாக் சைட் இப்படி தான் இது ஒர்க் ஆகுது, இதுக்கு இந்தந்த டெக்னாலஜிஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்தந்த டெக்னாலஜிஸில் எனக்கு இந்தந்த டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, இதை நான் இப்படிலாம் ஓவர் கம் பண்ணலாங்கிற ஓவரால் ஐடியா உங்களுக்கு எப்போ கிடைக்கும்? இதெல்லாம் நீங்களாம் உட்காந்து ஒர்க் பண்ணி செஞ்சு பார்க்கும்போது அப்போ தான் கிடைக்கும். ஸோ அப்போ ஒரு வெப்சைட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு வெப்சைட்டை நம்ம பண்ண முடியும். இண்டஸ்ட்ரி போகிறீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் ஃப்ரண்ட் அண்ட், மிடில் அண்ட், பேக் அண்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு எக்ஸ்பர்ட் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க டீம் அந்த இதில் ஒர்க் பண்ணுவாங்க, முடிச்ச உடனே அப்பீல் பண்ணிடுவாங்க. இது எல்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூடவே சேர்ந்து நம்ம என்ன ஒர்க் பண்ணணும்? கிட்ஹப் கூடயும் ஒர்க் பண்ணணும். ஸோ கிட்ஹப் எதுக்காக அப்படின்னா நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு, கோட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அதுக்கு மட்டும் இல்லை, நிறைய பர்பஸ் இருக்குது. பட் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா நம்மளோட கோடை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், கோட் ஷேரிங் பர்பஸ்க்காக. ஓகேவா? இது போக டெப்ளாய்மெண்ட்ஸ் இருக்குது, ஃப்ரீ டெப்ளாய்மெண்ட்ஸ், ப்ராஜெக்ட் டெப்ளாய்மெண்ட்ஸ்க்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா Google Firebase யூஸ் பண்ணுவோம், அண்ட் தென் Netlify யூஸ் பண்ணுவோம், அண்ட் தென் Vercel. இதெல்லாம் வந்து என்னென்னா உங்களுக்கு SaaS சர்வீஸ் ப்ரொவைடர் மாதிரி உங்களோட ஃப்ரீ டொமைன்ஸ். இப்போ நம்ம நார்மலாக ஒரு வெப்சைட்டை டெப்ளாய் பண்ணணும் அப்படின்னாலே நமக்கு என்ன தேவை? ஹோஸ்டிங் நேம் தேவை, ஹோஸ்டிங் சர்வர் தேவை. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து அது ஃப்ரீயாக கொடுக்கும். சப்டொமைன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து எதுவும் அமௌண்ட் கொடுக்கணும் செய்யணும் அப்படிங்கிற அந்த இஷ்யூஸ் கிடையாது, நம்ம ஃப்ரீயாகவே அதில் டெப்ளாய் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லா டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணி உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஜாபை ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ நார்மலாக நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம், இன்ஸ்டியூஷன்ஸில் 3 monthsல உங்களை ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆக்கிடுவேன், 4 monthsல ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆக்கிடுவேன் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸை சொல்லிக் கொடுப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எஃபோர்ட் போட்டு 6 hours 5 hours நீங்கள் per day ஒர்க் பண்ணால் மட்டும்தான் 3 to 4 monthsல வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும். இட்ஸ் காமன். அப்போது நார்மலாக ஒரு பேசிக் ஸ்கில் லெவலில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட இழுத்து படிக்கணும் அப்படின்னா 6 months கண்டினியூஸ்லி per day 1 hour நம்ம கிளாஸ் இருந்தாலும் நீங்கள் 2 hours 3 hours per day நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் முடியும். ஓகேவா? ஸோ கன்சிஸ்டன்சி தட்ஸ் த கீ டு சக்ஸஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்த டெக்னாலஜிஸ் இது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா HTML CSS இதுதான் ஃபஸ்ட்டு. அண்ட் தென் இன்டர்மீடியட்டாக இடையில ஜாவா ஸ்கிரிப்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்டெகிரேட் பண்ணி பார்த்துட்டு ப்ளைனாக ஜாவா ஸ்கிரிப்ட் அப்புறம் தனியாக பார்க்கணும். ஓகேவா? ஸோ அது உங்களுக்கு எப்படின்னா அதான் சாப்டர் வைஸ் சாப்டராக தான் நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ அதில் இஷ்யூஸ் இல்லை. ஸோ அப்போது நார்மலாக
ஒரு வெப்சைட் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஏதாவது ஐடியா இருக்கா எப்படி ஒரு வெப்சைட் ரன் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா? ஜஸ்ட் நார்மலாக அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற கொஷின் வரும். ஸோ நான் படிக்கிறதுக்கு இந்தந்த டெக்னாலஜிஸ் நான் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ரெண்டாவது பேசிக்காக அதை பற்றின ஒரு நாலேஜ் இருக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு வெப்சைட்னு எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது என்னது? டொமைன் நேம். உதாரணத்துக்கு இப்போ அமேசான் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்போ என்ன இருக்கும்? www.amazon.in அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த நமக்கு நல்லாவே தெரியும் இந்த www அப்படிங்கிறது என்னது? இட்ஸ் அ வேர்ல்ட் வைட் வெப். ஓகேவா? இட்ஸ் அ வேர்ல்ட் வைட் வெப். மோரோவர் இந்த இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க? இட்ஸ் அ URL. இது என்னது? இட்ஸ் அ URL. அந்த www.amazon.in அப்படிங்கிறதுல அதுதான் URL. அது URLனா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த Amazon.in அப்படின்னு இருக்குதுல இது வந்து இட்ஸ் அ நேம். நம்மளால ஒரு IP அட்ரஸை மெமரைஸ் பண்ண முடியாது. பட் சர்வர் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா 192.168. ஒரு ரேண்டமாக ஒரு IP அட்ரஸில் ரேண்டமான எவ்ரி டைம் ரேண்டம் கிடையாது, ஒரு யூனிக்கான IP அட்ரஸில் உங்களுக்கு உங்களோட வெப்சைட்டை பார்க் பண்ணி கொடுத்துரும். என்னால் அந்த IP அட்ரஸை மெமரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா சர்வர், அதாவது ஹோஸ்டிங் சர்வர் டீம் என்ன செய்வாங்கன்னா அந்த IP அட்ரஸை இந்த டொமைன் நேமோட மேப் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ நான் அந்த நேமை நான் ட்ரிகர் பண்ணேன்னா அது எதை ட்ரிகர் பண்ணிவிடும்? எனக்கு அந்த IP அட்ரஸை ட்ரிகர் பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ அதனால தான் அந்த IPயில் இருக்க அந்த வெப்சைட் உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ இதில் வந்து இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா நார்மலாக ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டேன். உதாரணத்துக்கு கூகுள் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. google.com. நான் மேலே பார்த்தா எனக்கு www.google.com அப்படிங்கிறது காட்டாது. பட் அந்த URL காப்பி பண்ணி இப்போ நான் இங்கே போடுறேன்னு வச்சுக்கிடுவோம். முன்னாடி என்ன இருக்கு? HTTPS அண்ட் HTTPன்னு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு இது ரொம்ப முக்கியம். HTTP அண்ட் HTTPS. யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். ஓகேவா? ஸோ இந்த HTTP அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட்ஸ் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இதில் வந்து அதுவே ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூர் அப்படின்னு இருக்கும். அதுதான் HTTPS. நார்மலாக நம்ம டெவலப்மெண்ட் சர்வரில் ஒர்க் பண்ணுறது எல்லாமே HTTPயில் இருக்கும். அதுவே HTTPSன்னு இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் அ ப்ரொடக்ஷன் சர்வர். நம்ம ஆன்லைனில் ப்ரொடக்ஷன் புஷ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிறது தான் இந்த HTTPS. பொதுவாக ஒரு ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸோ இல்லை உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸோ எந்த சைட்டில் நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது அதோட சர்டிஃபிகேஷன்ஸ். அந்த சைட் செக்யூர்டா என்னங்கிறத பார்க்கணும். அப்போது இங்கே டாப் லெஃப்ட் கார்னரில் இந்த மேலே எனக்குள்ள வந்து பட்டன் இருக்கும், இந்த சின்ன பட்டன். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கனெக்ஷன் இஸ் செக்யூர் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அந்த சைட்டுக்கு வந்து அந்த www வேர்ல்ட் வைட் வெப் வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. இட்ஸ் அன் ஆத்தரைஸ்ட் அண்ட் செக்யூர்ட் சர்டிஃபிகேட். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? இதை வந்து இந்த சைட்டை நீங்கள் எந்த டொமைனில் ஹோஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த டொமைன் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து வேர்ல்டு வைட் வெப்லேருந்து வாங்கி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ வேர்ல்டு வைட் வெப்புங்கிறது இட்ஸ் அ ஹியூஜ் ஆர்கனைசேஷன். அவங்களுக்கு இல்லை நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர் இருப்பாங்க. லைக் GoDaddy, ஹோஸ்டிங்கர், வெப் ஹோஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு நேம் அவங்க வாங்கி கொடுப்பாங்க. யூனிக்கான நேமை வேர்ல்டு வைட் வெப்லேருந்து உங்களுக்கு ஹோஸ்டிங் நேம் வாங்கி கொடுப்பாங்க. அப்போ அவங்க வாங்கும்போது இந்த சர்டிஃபிகேஷன்ஸையும் சேர்த்து அவங்களே கொடுப்பாங்க அஸ் அ சர்வீஸ் ப்ரொவைடரை. ஓகேவா? ஸோ இது இந்த ரெண்டு ப்ரோட்டோக்கால் மூலிமா இதோட யூசேஜ் என்ன அப்படின்னா பொதுவாகவே ஒரு வெப்சைட் எப்படி ரன் ஆகும்? இட்ஸ் அ கிளைண்ட் அண்ட் சர்வர் ரெக்வெஸ்ட். அஸ் அ கிளைண்ட் யார்? நம்ம தான். நான் யூசர் என்னோடய ப்ரௌசர்லேருந்து ஒரு வெப்சைட்டை நான் லோட் பண்ணுறேன். இங்கேருந்து நான் ரெக்வெஸ்ட் கொடுக்கும்போது அந்த ரெக்வெஸ்ட் எனக்கு எதில் போகுது? இந்த ப்ரோட்டோக்கால் மூலிமா இந்த URL எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? இந்த URL நான் கொடுக்குற ரெக்வெஸ்ட் எங்கே போகும்? அந்த டொமைனுக்கு இருக்கிற சர்வருக்கு ரெக்வெஸ்ட்டாக போகும். அந்த சர்வர் என்ன செய்யும்? நான் கொடுக்குற ரெக்வெஸ்ட்டை வாங்கி ப்ராசஸ் பண்ணி என்ன கேட்டேங்கிறத எனக்கு ரிட்டர்ன் அனுப்பும். இதெல்லாம் எதில் போகும் அப்படின்னா APIஸில் போகும். ஓகேவா? API அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்னு வரும். அதெல்லாம் உள்ள இன்டெப்த்தாக பார்க்கலாம். நார்மலாக ஒரு வெப்சைட் எப்படி ரன் ஆகும்? அஸ் அ கிளைண்ட் நான் ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன். அந்த ரெக்வெஸ்ட் சர்வருக்கு போகுது. சர்வர் அதை வாங்கி ப்ராசஸ் பண்ணி திரும்ப எங்கேருந்து வந்துச்சோ அதுக்கே திரும்ப அனுப்பும்.
அது என்னது? இட்ஸ் அ ரெஸ்பான்ஸ். ஸோ இதுதான் கிளைண்ட் அண்ட் சர்வர் ரெஸ்பான்ஸ். இதுதான் நார்மலாக ஒரு வெப்சைட்டில் நடக்கக்கூடிய காமனான விஷயங்கள். ஓகேவா? இதில் www.worldwideweb இந்த Amazon.in இருக்குல்ல, இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இதைத்தான் டொமைன் நேம்னு சொல்லுவாங்க. இந்த .in.com ஓகேவா, இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு அந்த கேட்டகரிஸ், டொமைன் கேட்டகரிஸ், டொமைன் கேட்டகரிஸ். அதாவது .in அப்படின்னா இப்போ இந்தியா அப்படிங்கிறனா .in, US அப்படின்னா .us. ஓகேவா? காமனாகவே இந்த .com ஒரு சில இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க .com .us அப்படின்னு இருக்கும், .com .in அப்படின்னு இருக்கும், ரெண்டும் சேர்ந்து இருக்கும். அதெல்லாம் டாப் லெவல் டொமைன்ஸ். ஓகேவா? இப்போ இந்த .comனா கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது, .store அப்படின்னா ஆன்லைன் ஸ்டோர் அப்படிங்கிறதுக்காக, .biz அப்படின்னா பிஸ்னஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸில் இது ஸ்டோர் ஆகிருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா GoDaddy, இப்போது GoDaddy வந்து GoDaddyயில் இவங்க வந்து சரி ஒன் ஆஃப் த பாப்புலர் சர்வீஸ் ப்ரொவைடர். ஓகே, GoDaddyன்னு இருக்கும். ஸோ இதில் ஓப்பன் பண்ணி இப்போது ஏதாவது ஒரு டொமைன் நேம் இப்போ நான் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு என்னோட நேம்லேயே நான் சர்ச் பண்ணுறேன் வெற்றிவேல் ரவி அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன். என்னோட நேமில் இருக்கிற அந்த டொமைன்ஸ் .in .shop .club .tv என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கோ அதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து இவங்க வந்து இந்த நேமுக்கு மட்டும் இல்லை, இந்த நேமில் உங்களோட வெப்சைட்டை ஹோஸ்டிங் சர்வர்னு இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு விஷயம் நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது. ஒன்று டொமைன் நேம், இன்னொன்று அந்த ஹோஸ்டிங் சர்வர். ஓகேவா? அதாவது அந்த வெப்சைட்டுக்கு தேவையான நேம், அதுதான் டொமைன் நேம். ரெண்டாவது அந்த வெப்சைட்டை நான் ஆன்லைனில் ஒரு இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணணும், அதான் ஹோஸ்டிங் சர்வர். என்னோடய ஃபைல்ஸை நான் ஆன்லைனில் வைக்கணும், அப்படின்னா தான் அந்த ஃபைல் அதை லோட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த நேம் அண்ட் தென் ஹோஸ்டிங் சர்வர் இது ரெண்டையுமே நான் இயர்லி ஒன்ஸ் ரெனியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் அந்த சைட் எனக்கு ரன் ஆகும். ஸோ இது எல்லாமே பேசிக்ஸான இன்ஃபர்மேஷன்ஸ். ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் வந்துட்டாலே இயர்லி ஒன்ஸ் அந்த நேம் www. அந்த கம்பெனி நேம் .in அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு அவங்க அமௌண்ட் பே பண்ணுவாங்க. ரெண்டாவது இந்த ஃபைல்ஸை நான் ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன், அந்த ஸ்டோரேஜுக்கும் அவங்க பே பண்ணுவாங்க. மினிமம் பெர் இயருக்கு வந்து அந்த டொமைன் நேமுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 99 இல்லை 199 சம்திங் ஆஃபரில் இருக்கும். பட் எவ்ரி இயர் ரெனியூவல் வந்து 1500 சம்திங் போகும் டொமைன் நேமுக்கு மட்டும். இது போக ஹோஸ்டிங்கில் நார்மல் ஹோஸ்டிங், வெப் ஹோஸ்டிங் இருக்குது, ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங் இருக்குது, எலைட் ஹோஸ்டிங் இருக்குது, க்ளவுட் ஹோஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா ஹோஸ்டிங் சர்வர்ஸ் இருக்குது. இப்போது நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஹோஸ்டிங்கரில் நம்ம வச்சுருக்கோம், அந்த இருக்குல்ல ஹோஸ்டிங்கரில் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து ஹோஸ்டிங் பிளான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டொமைன்ஸில் நம்மகிட்ட இந்த 2 டொமைன் வெப்சைட்ஸ் இருக்குல்ல, இதுதான் சிங்கிள் வெப் ஹோஸ்டிங்கு, ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங்கு, பிஸ்னஸ் வெப் ஹோஸ்டிங், அந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன வெப் ஹோஸ்டிங் வேணும் அப்படிங்க, அதாவது க்ளவுட் ஹோஸ்டிங், ஏஜென்சி ஹோஸ்டிங் இருக்கும், க்ளவுட் ஹோஸ்டிங் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சர்வீஸ் சார்ஜஸ் இருக்கும். ப்ரொஃபஷனல் லெவலு, என்டர்பிரைஸ் லெவலு, என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சார்ஜஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன மாதிரி சைட்டு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், அந்த பர்டிகுலர் சைட்டுக்கு என்ன ஹோஸ்டிங் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வச்சுக்கணும். இது வந்து ஹோஸ்டிங்க்கு மட்டும். இப்போ நான் டொமைன் நேமை கொண்டு போய் GoDaddyயில் வாங்கிட்டு ஹோஸ்டிங் சர்வரை ஹோஸ்டிங்கரில் வாங்கினேன் அப்படின்னா இன்டெகிரேஷனுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ இந்த இதுக்கு எதில் நீங்கள் ஹோஸ்டிங் நேம் வாங்குறீங்களோ, டொமைன் நேம் வாங்குறீங்களோ, அதிலே ஹோஸ்டிங் சர்வர் வாங்கிட்டீங்கன்னா மேப்பிங்க்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து ஒரு நார்மலாக ஒரு சைட்டுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் தேவை அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற கோட் எடிட்டர் என்ன அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட். விஷுவல் ஸ்டுடியோன்னு அடிச்சிங்கன்னா அது வேறு வரும். நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடு. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து மல்டிபர்பஸ் கோட் எடிட்டர் டூல். இது வந்து எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வேணாலும் நீங்கள் கோட் பண்ணலாம். பட் அதுக்கு தேவையான அந்த ப்ளகின்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். பைத்தன் கோட் பண்ணால் பைத்தன் ப்ளகினை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா பைத்தனுக்கு தேவையான அந்த இன்டெலிஜென்ஸ் இது எல்லாமே அதில் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க.
ஸோ ஒன்ஸ் இது சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு உங்களோட டெர்மினல் கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களோட விண்டோஸ் கீ ப்ளஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரன் விண்டோ வரும். அதில் சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணணும். ஓகேவா? விண்டோஸில் ஓப்பன் பண்ணணும்னா விண்டோ ப்ளஸ் ஆர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கீழே சின்னதாக ஒரு ரன் விண்டோ வரும். ஓகேவா? அதில் சிஎம்டி டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆயிடும். இதுவே மேக்கில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கமாண்ட் ஆர் இந்த இருக்குல்ல, கமாண்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் டைப் பண்ணோம் அப்படின்னா அதில் சர்ச் பார் வரும். அதில் டெர்மினல் டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான், ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் இதில் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதில் விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு கோட் ஸ்பேஸ் ஹைஃபன் வெர்ஷன், ஓகேவா? கோட் ஸ்பேஸ் ஹைஃபன் வெர்ஷன் இதை கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வெர்ஷன் நம்பரில் எனக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படிங்கிறத காட்டும். ஸோ மேலே 1.103.2 அப்படிங்கிற வெர்ஷனில் எனக்கு அது இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமாண்ட் வந்துருச்சு அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் ப்ராப்பராக ஒர்க் ஆகிருக்குன்னு அர்த்தம். சம்டைம்ஸ் இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் உங்களுக்கு இந்த கோட் கமாண்ட் உங்களுக்கு ப்ராப்பராக வராது. அப்படி வராத சுச்சுவேஷன்ஸில் தான் என்ன செய்யணும்னா இந்த எக்ஸிக்யூஷன் பாலிசியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். எக்ஸிக்யூஷன் பாலிசிஸ் பவர் ஷெல்லில், அதாவது விண்டோஸில் மட்டும் இந்த இஷ்யூஸ் வரும். அப்போ நான் என்ன செய்யணும்னா செட் எக்ஸிக்யூஷன் பாலிசி பவர் ஷெல்லுன்னு இருக்கும். அதை பை டிஃபால்ட்டாக அதை ஓவர் ரைட் பண்ணி எனேபிள் பண்ணி விடணும். ஸோ அப்போ தான் எனக்கு இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே உள்ள ஒர்க் ஆகும். இந்த இருக்கா செட் எக்ஸிக்யூஷன் பாலிசிஸ் இந்த கமாண்ட் வந்து நான் என்ன செய்யணும், அந்த எரர் வந்துச்சுன்னா அந்த எரரை காப்பி பண்ணி கூகுளில் போட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு அந்த கமாண்ட்ஸ் லிஸ்ட் ஆஃப் கமாண்ட்ஸை கொடுத்துரும். அந்த கமாண்டை நீங்கள் உங்களோட பவர் ஷெல்லில் அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் போய் ரன் பண்ணிங்கன்னா இஷ்யூஸ் ரெக்டிஃபை ஆகிடும். மோஸ்ட்லி வராது இந்த பக். ஒரு 2-3 வருஷன்ஸ்க்கு முன்னாடி இருந்துச்சு விஷுவல் ஸ்டுடியோ கோடில். நான் விண்டோஸில் ரன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் எனக்கு தெரியல. பட் அந்த இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி ரன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வராது, வந்துச்சுன்னா என்னங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணணும். ஸோ எப்பயுமே என்ன செய்யும், ஒரு ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெடிகேட்டட் ஒர்க் ஸ்பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ என்ன செய்யணும்னா ஒரு ஃபோல்டர், அந்த ஃபோல்டருக்குள்ளே என்னோடய ஃபைல்ஸ் எல்லாமே காமனாக இருக்கும். ஸோ அந்த ஃபைல் ஸ்ட்ரக்சரிங் வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா என்னோட இதில் வந்து நான் டெஸ்க்டாப்பில் இங்கே போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களோட டிசைன் லொக்கேஷனில் அந்த ஃபோல்டர்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னா டெஸ்க்டாப்பில் நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நியூ ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த நியூ ஃபோல்டரை என்னென்னு வச்சுக்கலாம், ஸோ வெப் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லி வச்சுக்கலாம். வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபோல்டரை இப்போ நான் என்ன செய்யணும்னா என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நான் ஓப்பன் பண்ணணும். ஸோ டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கு. நீங்கள் என்ன செய்யலாம்னா டேரெக்டாக விஷுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. விஷுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே போய் ஃபைலில் போய் ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை டெர்மினல்லேருந்து நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் எங்கே போகணும், அந்த ஃபைல் இருக்க லொக்கேஷனுக்கு நான் போகணும். ஸோ அதுக்கு இந்த கமாண்ட்ஸ்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணணும். கமாண்ட் ப்ராம்ப்ட்ஸோட கமாண்ட்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது என்னென்னா மேக் டைரக்டரி, டிஐஆர். இது எதுக்காக, மேக் டைரக்டரி. ஓகேவா? அப்புறம் ரிமூவ் டைரக்ட், RMDIR. இது எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ரிமூவ் டைரக்டரி, அந்த பர்டிகுலர் ஃபோல்டரை டெலிட் பண்ணுறதுக்காக. அப்புறம் இதில் வந்து LSன்னு இருக்கும். LS வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு, லிஸ்ட் ஆல் ஃபைல்ஸ். இது வந்து LS வந்து அந்த லினக்ஸ் பேஸ்டு சிஸ்டம்ஸில் ஒர்க் ஆகும். லினக்ஸு, உபுண்டு, அப்புறம் மேக்கில், இதில் எல்லாத்துலேயுமே LS கமாண்ட் ஒர்க் ஆகும். LS உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுருங்க, இது RM எல்லாமே லோவர் கேஸ் தான்ப்பா, எதுவுமே கேபிட்டல் கிடையாது. இங்கே ஆட்டோ கேபிட்டலைஸ் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. இது எல்லாமே லோவர் கேஸ் தான், எல்லாமே லோவர் கேஸில் தான் இருக்கணும். இப்போ இதுவே உங்களுக்கு விண்டோஸில் உங்களுக்கு ஓப்பன் ஆகணும்னா DIR லிஸ்ட் ஆஃப் DIR லிஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைல்ஸ். இந்த எல்லா ஃபைல்ஸையுமே லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸ். இது வந்து இந்த கமாண்ட்ஸ் எங்கெங்கே வரும், உபுண்டு, லினக்ஸில், அப்புறம் மேக்கில் அண்ட் ஸோ ஆன். இதில் வந்து விண்டோஸில் யூஸ் பண்ணுறதுக்கு, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் DIR அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் கொடுத்துரும்.
இது போக சிடி அப்படிங்கிறது வந்து என்னன்னா சேஞ்ச் டைரக்டரி. சிடி சேஞ்ச் டைரக்டரி, அதாவது ஒரு ஃபோல்டருக்குள்ளே நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா சிடி ஸ்பேஸ் ஃபோல்டர் நேம் எப்படி கொடுப்போம்னா சிடி ஸ்பேஸ் அந்த ஃபோல்டர் நேம், அந்த ஃபோல்டர் நேம் கொடுத்தோம்னா அது நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ளே எடுத்துகிட்டு போவோம். இப்போ இதுவே அந்த ஃபோல்டர்லேருந்து நான் வெளியில் வரணும்னா சிடி ஸ்பேஸ் டபுள் டாட், அதாவது ஃபர்ஸ்ட் டாட் எதை ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் லொக்கேஷன், செகண்ட் டாட் எதை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா ப்ரீவியஸ் லொக்கேஷன், இதுக்கு முன்னாடி இருக்க டாட். ஓகேவா, கரண்ட் லொகேஷன், செகண்ட் டாட் வந்து ப்ரீவியஸ் லொகேஷன். ஓகே, ஸோ இதுதான் அந்த ரெண்டு இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி தான் இது வந்து ஒர்க் பண்ண உங்களுக்கு பழகிடும். ஓகேவா, இனிஷியலாக கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரியும், பட் போக போக இது பழகிடும். ஸோ இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா என்னோட டெஸ்க்டாப்க்கு நான் ஃபஸ்ட்டு போகணும். ஸோ அப்போ எல்எஸ் அப்படி லிஸ்ட்டு கொடுத்து இல்லை டிஐஆர்னு கொடுத்தீங்கன்னா என்னென்ன ஃபைல்ஸ்லாம் அந்த ஃபோல்டரில் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிடும். நான் போக வேண்டியது எங்கே, என்னோட டெஸ்க்டாப். அப்போ சேஞ்ச் டைரக்டரி சிடி ஸ்பேஸ் டெஸ்க்டாப். ஸோ ஃபஸ்ட்டு 3 லெட்டர்ஸை டைப் பண்ணிவிட்டு டேபை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுவே ஆட்டோ ஃபில் பண்ணிடும். இல்லைனா கம்ப்ளீட்டாக நீங்கள் அப்படியே டைப் பண்ணணும் மிஸ்பெல்லிங் இல்லாமல். இல்லை ஃபஸ்ட்டு 3 லெட்டர்ஸை டைப் பண்ணிவிட்டு டேபை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோல்டர் உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நான் டெஸ்க்டாப்பில் இருப்பேன். டெஸ்க்டாப்பில் எல்எஸ் கமெண்ட் கொடுத்தேன்னா என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு எல்லாத்தையும் இங்கே காட்டும். இப்போ நான் போக வேண்டியது என்னது, என்னோட வெப் டெவ் அப்படிங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளே கீழே இருக்கல வெப் டெவ் அப்படிங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளே போகணும். அப்போ சிடி ஸ்பேஸ் வெப் டெவ். அப்போ இப்போ நான் கரெக்டாக எங்கே இருக்கேன், என்னோட லொக்கேஷன் எங்கே இருக்குது, என்னோட வெப் டெவ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஓகேவா, இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற இந்த ஃபைல்ஸ் இப்போ நான் என்ன செய்யணும், ஏன்னா அந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நான் ஓப்பன் பண்ணணும். அப்போ கோட் ஸ்பேஸ் டாட், கோட் அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட், ஸ்பேஸ் டாட் அப்படின்னா கரண்ட் ஃபோல்டர் எனக்கு என்ன செஞ்சிரு விஷுவல் ஸ்டுடியோ கோடில் எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துரும். அப்போ என்ட்ரு கொடுத்தோடனே இது எனக்கு அந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடில் எனக்கு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி கொடுத்துரும் அந்த ஃபோல்டரை. ஸோ நார்மலாக யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா, இந்த லெஃப்ட் சைடில் இந்த மெனு ஆப்ஷன்ஸ், ஃபைல் மெனு ஆப்ஷன்ஸ், சர்ச் ஆப்ஷன்ஸ், கிட் ரிசோர்ஸ், இது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இந்த எக்ஸ்ட்ரா இந்த 2 மட்டும் இருக்காது. ஏன்னா இது எனக்கு தேவை அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனுக்காக நான் இன்ஸ்டால் பண்ணேன். மேபி இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம செட்டப் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டம் லெஃப்ட் கார்னரில் கீழே செட்டிங்ஸ் ஐக்கான்ஸ் இருக்கும். ஓகேவா, கீழே செட்டிங்ஸ் ஐக்கான்ஸ் இருக்கும். இதை டேப் பண்ணிங்க அப்படின்னா கீழே என்ன காட்டும், தீம்ஸு, அப்புறம் தீம்ஸ் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா கலர் தீமு, ஃபைல் ஐக்கான் தீம்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ அந்த கலர் தீம் அண்ட் ஃபைல் ஐக்கான் தீம் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா ஃபைல் ஐக்கான்ஸ் வந்து கொடுக்கல அப்படின்னா அது என்ன டைப் ஆஃப் ஃபைலு, பைத்தனா இல்லை ஜாவாஸ்கிரிப்டா இல்லை சிஎஸ்ஆ அப்படின்னு டக்குன்னு பார்த்தோன்னே எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஐக்கான் இருந்துச்சுன்னா என்னால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபைல் நேவிகேஷன்ஸ், ஃபைல் ஸ்ட்ரக்சரில் என்னால் ஈஸியாக நேவிகேட் பண்ண முடியும். இந்த கலர் ஐக்கான் தீம் எதுக்காக அப்படின்னா ஐ இரிட்டேஷன் வராமல் இருக்கிறதுக்காக. ரொம்ப பளிர்னு இருந்தாலும் ஐ இரிட்டேட் வரும், ரொம்ப டார்க்காக இருந்தாலும் ஊற்று பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ கலர் தீம் வந்து ப்ராப்பராக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கலர் தீம் வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா அதில் தான் நம்ம அதிகமாக ஒர்க் பண்ண போகிறதே. ஓகேவா, ஸோ அப்போ கலர் தீம் வந்து ப்ராப்பராக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கலர் தீமில் வந்து நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆயு மிராஜ்னு இருக்கும். இது வந்து டே டைமில் ஒர்க் பண்ணுறதாலும் சரி இல்லை நைட் டைமில் ஒர்க் பண்ணுறதாலும் சரி ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகேவா, அந்த ஐ இரிட்டேஷன்ஸ் இது எதுவுமே வராது இதில். ஓகேவா, ஸோ அந்த இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது தீம்ஸில் ஃபைல் ஐக்கான் தீம்ஸுக்கு நான் யூஸ் பண்ணுறது மெட்டீரியல் ஐக்கான் தீம். ஓகேவா, இந்த இன்ஸ்டால் அடிஷ்னல் ஃபைல்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் ஐக்கான் தீம்ங்கிறது வரும். இந்த கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வரும், இதில் நிறைய தீம்ஸ் வரும். உங்களுக்கு என்ன தீம் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது மெட்டீரியல் ஐக்கான்ஸ் தீம். அதே மாதிரி தான் இது கலர் தீம்ஸ்க்கும். கலர் தீம்ஸ்க்கு போனீங்கன்னா மேலே இந்த ப்ரௌஸ் அடிஷ்னல் கலர் தீம்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட தீம்ஸ் வரும். இதில் என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா நீங்கள் மாற்றும் போது கீழே கலரும் மாறும், ஷேட்ஸ் எஃபெக்ட்ஸ் மாறிக்கிட்டே வரும். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த கலர் ஷேட்ஸ் மாறிக்கிட்டே வரும். ஸோ உங்களுக்கு அது என்ன வேணும், அந்த ஷேடு என்ன ஷேட் எஃபெக்ட் வேணுமோ அந்த ஷேட் எஃபெக்டை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா, ஸோ இது வந்து காமன் செட்டிங்ஸ். இப்போ ரெண்டாவது எனக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன்ஸ். நம்ம நார்மலாக வெப்சைட்டுக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன் ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறது லைவ் சர்வர். இதுக்கு எதுக்கு அப்படின்னா லோக்கல் டெவலப்மெண்ட் சர்வருக்காக நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது.
ஆமாம், லோக்கல் டெவலப்மெண்ட் சர்வருக்காக. ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் என்னது? லைவ் சர்வர். ஆமாம், இது எதுக்காக அப்படின்னா ஒரு வெப்சைட்டை ரன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு லோக்கலாக ஒரு டெவலப்மெண்ட் சர்வர் எனக்கு வேணும். அந்த பர்பஸ்க்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது என்னது? லைவ் சர்வர். ரெண்டாவது எனக்கு தேவையானது என்ன அப்படின்னா ப்ரிட்டியர். நார்மலாக அஸ் அ பிகினர் நான் கோடிங் எழுதும் போது இந்த கோடிங் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஃபார்மேட் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு அந்த ஃபார்மேட்டிங் இதெல்லாம் வந்து இனிஷியலாக தெரியாது. ஸோ இப்போ நார்மலாக நம்ம எழுதுகிற கோடிங்க்கும் ஒரு இண்டஸ்ட்ரி லெவல் எக்ஸ்பர்ட்டில் எழுதுகிற கோடிங்க்கும் பார்த்தீங்கன்னா கோடிங் எல்லாமே நீட்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷன் இனிஷியலாக எனக்கு தெரியாது, அந்த ஃபார்மேட்டிங் எல்லாமே. ஸோ அதை எனக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு தேவையான பிளகின் தான் என்னது? ப்ரிட்டியர். இது எதுக்காக? கோட் ஃபார்மேட்டர். ஒவ்வொரு தடவையும் நான் கோட் பண்ணும்போது நானே ஹியர் அண்ட் தேர் அலைன் பண்ணுறதுக்கு பதிலாக கோட் ஃபார்மேட்டர் யூஸ் பண்ணி நான் என்ன செஞ்சிருவேன், செட்டிங்ஸில் எப்போல்லாம் நான் ஃபைலை சேவ் பண்ணுறனோ அப்போல்லாம் எனக்கு இந்த ஃபைலை நீ ஃபார்மேட் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுக்கு நம்ம கொடுத்துடலாம். இது எல்லாமே விஎஸ் கோடில் நம்ம டவுன்லோட் பண்ணணும். இப்போ அடுத்து இது போக எனக்கு இது தேவையானது என்ன அப்படின்னா கூகுள் ஃபாண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். எதுக்காகனா கூகுள் டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக. இதெல்லாம் நம்ம உள்ளே போக பார்ப்போம். பட் இது வந்து நம்ம காமனாக இன்ஸ்டால் பண்ணக்கூடிய 3 காமன் பிளக்இன்ஸ். இது எடுத்தோடனே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அப்போது விஷுவல் ஸ்டுடியோ கோட ஓப்பன் பண்ண உடனே இந்த லெஃப்ட் சைடில் எங்களுக்குலாம் எக்ஸ்டென்ஷன்ஸ் காட்டும். இருக்கா 3 பாக்ஸ் மாதிரி. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வரும். இதை கிளியர் பண்ணி விட்டுட்டு இது ரீஸ்டார்ட் கேட்குது எக்ஸ்டென்ஷன். ஓகே, ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ண வேண்டியது என்னது? லைவ் சர்வர். ஸோ லைவ் சர்வர்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா மேலே அந்த வருதுல லைவ் சர்வர் வெரி ஃபஸ்ட் லிங்க் இருக்கும். லைவ் சர்வரில் 2 இருக்கும். நீங்கள் வெறுமனே லைவ் சர்வர்னு மட்டும் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு தேவையானது என்னது? ப்ரிட்டியர். இதாக இருக்கா ப்ரிட்டியர். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது முடிச்சதுக்கப்புறம் கூகுள் ஃபாண்ட்ஸ். ஸோ கூகுள் ஃபாண்ட்ஸ் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வெரி ஃபஸ்ட் லிங்க்கில் வரும் கூகுள் ஃபாண்ட்ஸ்ன்னு சொல்லி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணணும். விஷுவல் ஸ்டுடியோ கோட்ஸில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணணும். செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு மெனு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நார்மலாக அந்த காக் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் அந்த மெனு ஆப்ஷன்ஸை ஓப்பன் பண்ணி கொடுக்கும். இல்லை அப்படின்னா என்ன செஞ்சிடலாம்? கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் பி. கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி இதில் போய் செட்டிங்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இதுவே மேக்கில் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா கண்ட்ரோலுக்கு பதிலாக கமாண்ட். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே போயிட்டு நான் கமாண்ட் ஷிஃப்ட் பி இல்லை கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மேலே இந்த லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் மெனு ஆப்ஷன்ஸ்க்குரிய அந்த யூஐ எல்லாமே வந்துடும். இங்கே போயிட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா செட்டிங்ஸ். அப்போ என்ன இருக்குது மேலே ஓப்பன் யூஐ செட்டிங்ஸ் யூஐன்னு இருக்கா, அதை டேப் பண்ணோம் அப்படின்னா எனக்கு செட்டிங்ஸ் எனக்கு ஓப்பன் ஆயிரும். இல்லை அப்படின்னா கீழே இந்த லெஃப்ட் சைடில் செட்டிங்ஸ், அங்கே போயிட்டு செட்டிங்ஸ். இதில் வந்து இப்போ நான் என்ன செய்யணும்னா ஃபார்மேட் ஆன் சேவ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் வெரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிசேபிளில் இருக்கும். நீங்கள் அதை எனேபிள் பண்ணி விடுங்க. ஓகேவா? நான் இங்கே ஆல்ரெடி எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இஷ்யூஸ் இல்லை. பட் உங்களுக்கு அது டிசேபிளில் தான் இருக்கும். நீங்கள் அதை எனேபிள் பண்ணிக்கோ. ஸோ இது எதுக்காக அப்படின்னா உதாரணத்துக்கு இங்கே நமக்குள்ள லெட்ஸ் சே ஐம் கிரியேட்டிங் அன் HTML ஃபைல். ஓகேவா? ஸோ புதுசாக இந்த இடத்துல ஒரு ஃபைலை நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எய்தர் இந்த ஃபைல் ப்ரௌசர் இந்த ஃபைல் சர்ச் இருக்குல்ல தான் இதில் போய் எக்ஸ்ப்ளோரரில் போயிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் நியூ ஃபோல்டர் என்னால் கிரியேட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா மேலே நியூ ஃபைல் நியூ ஃபோல்டர் இந்த ஆப்ஷன்ஸையும் சூஸ் பண்ணு. அப்போ இங்கே போய் நியூ ஃபைல் கொடுத்து உதாரணத்துக்கு index.html. அப்போ நான் HTML ஃபைல் கிரியேட் பண்ண எனக்கு என்ன காட்டுது? இங்கே லோகோ HTML லோகோ காட்டுதா? ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம அந்த மெட்டீரியல் ஐக்கான் தீமை நம்ம கிரியேட் பண்ணது. இப்போ உதாரணத்துக்கு இங்கே எனக்குள்ள நான் ஒரு HTML பாய்லர் பிளேட்ஸ் கோடை கொண்டு வந்துட்டு எனக்குள்ள ஒரு பேராகிராஃப் டேக் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ஒரு பேராகிராஃப் டேக் வச்சுக்கிட்டோம். அண்ட் தென் இங்கே ஒரு டிவிஷன் வச்சுட்டு இதுக்குள்ளே ஒரு பேராகிராஃப் டேக் வச்சுட்டு லெட்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஓகேவா? இது அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது. பட் நான் ஒன்ஸ் நான் சேவ் பண்ண உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த ஸ்பேஸு அன்வான்ட் ஸ்பேஸு இது எல்லாமே எனக்கு நீட்டாக ஆர்டராக தெரியுது. இப்போது ஹெட்டு பாடி எல்லாமே உள்ள அந்த இன்டென்டேஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் எதனால் அப்படின்னா ப்ரிட்டியர்னால. கீழே இந்த பாட்டம் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ப்ரிட்டியர் எனேபிளில் இருக்கும். பட் ஃபார் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த ஃபைலை ரன் பண்ணும்போது உங்களுக்கு அது காட்டாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி ஒரு கமாண்ட் ஷிஃப்ட் பி கொடுத்து ஃபார்மேட் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துடணும். அப்போ ஃபார்மேட் டாக்குமெண்ட் கொடுத்த உடனே கீழே எனக்கு எது நார்மல் டாக்குமெண்ட் ஃபார்மேட் கொடுக்க போகிறீங்களா இந்த மாதிரி காட்டும் உங்களுக்கு. இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது.
ப்ரிட்டியர் கோட் ஃபார்மேட் யூஸ் பண்ண போறீங்களா இல்லை HTML லாங்குவேஜ் ஃபீச்சர் யூஸ் பண்ண போறீங்களான்னு. HTML லாங்குவேஜ் ஃபீச்சர் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுறது. ப்ரிட்டியரை வந்து நான் மேனுவலாக இப்போ இன்ஸ்டால் பண்ணது. அப்போ நான் என்ன செட் பண்ணிடுவேன், ப்ரிட்டியரை டிஃபால்ட்டாக செட் பண்ணிடுவேன். அப்போ ஒன்ஸ் அதை டிஃபால்ட் செட் பண்ணதுக்கப்புறம் எப்போல்லாம் நான் HTML ஃபைலை நான் சேவ் பண்ணுறனோ அப்போல்லாம் அதை ஃபார்மேட் பண்ணிடும். இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் CSS ஃபைல்ஸ்க்கு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ்க்கு நான் வந்து மேனுவலாக அந்த ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நான் செட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா. ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்து நீங்கள் அந்த ஃபைலில் ஒர்க் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னா அந்த கோடிங் என்விரான்மெண்ட்டை வந்து நீட்டாக வச்சுக்கிறதுக்காக. ஸோ அந்த கோடிங் என்விரான்மெண்ட் நீட்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அது ஒர்க் பண்ண வராது. அஸ் அ கோடர் ரொம்ப கிளம்ஸியாக ஹியர் அண்ட் தேர் அந்த ஃபைல்ஸ் இருந்துச்சுனாலேவும் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ அதனால் ஃபைல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்விரான்மெண்ட் செட்டப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஃபைல் ஸ்ட்ரக்சரிங். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபைல் ஸ்ட்ரக்சரிங்க்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸில் பப்ளிக் அப்படின்னு ஒரு ஃபோல்டரை நான் க்ரியேட் பண்ணணும். இதுதான் காமன். இதை ஏன் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ண சொல்கிறேன்னா, ஏன்னா இதை வந்து நான் சர்வரில் ஹோஸ்ட் பண்ண போவேன். அப்போ ஹோஸ்டிங் சர்வரில் அங்கே அந்த சர்வரில் எனக்கு என்ன ஃபோல்டர் இருக்கும், பப்ளிக்னு தான் எனக்கு ஃபோல்டர் இருக்கும். அந்த பப்ளிக்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் என்னோடய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நான் வைக்கணும். ஸோ இந்த பப்ளிக்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே ஃபஸ்ட்டு டாப் லெவல் ஃபைல் என்ன இருக்கணும் அப்படின்னா உங்களோட index.html தான் இருக்கணும். இந்த index.html தான் உங்களோட டாப் லெவல் ஃபைலாக இருக்கணும். ஓகேவா. ரெண்டாவது, இதுக்கு இந்த ஃபைலை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் டாப் லெவல் ஃபோல்டர் என்னவா இருக்கணும் அப்படின்னா அசெட்ஸ். அந்த வெப்சைட்டுக்கு தேவையான அசெட் ஃபைல்ஸ் எல்லாமே எதுக்குள்ள இருக்கணும், அசெட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்கணும். இப்போ இந்த அசெட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே தான் என்ன வச்சுருப்பேன், CSS ஃபோல்டர்னு தனியாக இருக்கும், ஜாவாஸ்கிரிப்ட் ஃபோல்டர்னு தனியாக இருக்கும், இமேஜ் ஃபோல்டர்னு தனியாக இருக்கும், வீடியோஸ், PNGs, SVGs, எல்லா ஃபோல்டர்ஸ்க்கும் தனித்தனி சப் ஃபோல்டர்ஸ் வச்சு எதுக்குள்ளே போட்டிருப்பேன், அசெட்ஸுங்கிற காமனான ஃபோல்டருக்குள்ளே போட்டிருப்பேன். இப்போ இதுவே நான் மல்டி பேஜ் வெப்சைட்ஸ் நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அசெட்ஸுக்கு அப்புறம் என்ன ஒரு எனக்கு பேஜஸ்ன்னு சொல்லி தனியாக ஒரு ஃபோல்டர் வச்சுருப்பேன். அதுக்குள்ளே அந்த about.html அப்புறம் info.html என்னென்ன சப் ஃபைல்ஸ் எல்லாமே வருதோ அதெல்லாம் அந்த பேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்கணும். பட் ரூட் ஃபைல் என்னவா இருக்கும், எனக்கு index.html தான் இருக்கணும். ஓகேவா. ஏன்னா சர்வர் பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளே போன உடனே அது ரூட் ஃபைலை எதை தேடும், இண்டெக்ஸ் தான் ரூட் ஃபைல். இட்ஸ் அ கீ டேர்ம். அதை நீங்கள் மாற்றக்கூடாது. எந்த ஃபோல்டருக்குள்ளே இண்டெக்ஸ்னு ஒரு ஃபைல் வச்சுருக்கேன்னா இட் வில் பி அஸ்யூம்ட் அஸ் அன் ரூட் ஃபைல். ஓகேவா. அந்த ரூட் ஃபைலை அதை ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் பண்ணிடும். ஸோ இதுதான் நம்ம கிரியேட் பண்ண வேண்டிய ப்ராப்பர் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். அப்போ அதே மாதிரி இந்த ஃபோல்டருக்குள்ளே இப்போ நான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் லெட்ஸ் சே இதை day 1ன்னு ஒரு சப் ஃபோல்டர் இதுக்குள்ள நான் வச்சுக்கிறேன். day 1 ஃபோல்டர் இங்கே எப்போ கிரியேட் பண்ணாலும் அதில் ஸ்பேஸ் விடாதீங்க. day space 1ன்னு விட்டேன் அப்படின்னா சர்வரில் இது இஷ்யூ வரும். ஏன்னா URL டே ஸ்பேஸ்ன்னு கொடுத்து 1 கொடுத்தேன், ஸ்பேஸை பார்த்தோன்னே டேர்ம் பிரேக் ஆயிரும். அதுக்கடுத்து என்ன இருந்தாலும் அது ஒர்க் ஆகாது. அதனால் இதர் -1 இல்லை day 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த day 1 ஃபோல்டருக்குள்ளே இப்போ என்ன செய்யணும், இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணணும். பப்ளிக், அசெட்ஸ், அதுக்குள்ளே இந்த சப் ஃபோல்டர்ஸ், அடுத்து பேஜஸ், அதுக்கப்புறம் வெளியில் index.html. அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் கிரியேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா பப்ளிக். ஓகேவா. ஸோ இந்த பப்ளிக் அப்படிங்கிற ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி தான் நான் அடுத்த எல்லா ஃபைல்ஸுமே கிரியேட் பண்ணணும். day 1 ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணிங்கன்னா எதுக்குள்ளே போயிடும், எனக்கு day 1க்குள்ளே போயிடும். நான் கிரியேட் பண்ண வேண்டியது எல்லாமே எதுக்குள்ள, பப்ளிக்குள்ளே. அப்போ பப்ளிக்கை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே இன்னொரு ஃபைல், நியூ ஃபைல் என்னது, index.html. ஓகேவா. இப்போ இது நார்மலாக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும், day 1க்குள்ளே தான் இது இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் day 1க்குள்ளே தான் பப்ளிக் இருக்குது, பப்ளிக்குள்ளே தான் இப்போ என்ன இருக்குது, index.html. இப்போ இந்த பப்ளிக்கை மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி என்ன செய்யணும், நியூ ஃபோல்டர் என்னது, அசெட்ஸ் வந்துருச்சா. இப்போ இதுக்குள்ள இந்த பப்ளிக்கை மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி புது ஃபோல்டர் என்னது, பேஜஸ். ஓகேவா. இப்போ இந்த அசெட்ஸை மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் CSS. இந்த அசெட்ஸை மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி என்ன வைக்கணும், ஜாவாஸ்கிரிப்ட். இந்த அசெட்ஸை மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி இமேஜஸ். ஓகேவா. இந்த எல்லாமே இப்போ அசெட்ஸ்குள்ளே காமனாக அது போயிடும். பேஜஸ் எதுவும் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன்னா அது பேஜஸ்குள்ளே வந்துடும். index.html எப்படி இருக்கும், அசெட்ஸ்குள்ளே எல்லாமே சப் ஃபோல்டர்ஸ் எல்லாமே தனித்தனியாக வந்துடும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நீங்கள் நார்மலாக ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், அந்த காமன் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது. ஓகேவா. ஸோ இப்போ இதில் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா HTML பாய்லர் பிளேட் கோட். எப்படி, என்ன பாய்லர் பிளேட் கோட் வருது, அது என்ன பர்பஸ்க்கு எழுதுகிறோம், அதை எப்படி ரன் பண்ண போகிறோம், இதுதான் நம்ம அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது.
ஸோ இந்த ஃபைலில் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம நார்மலாக என்ன எழுதுவோம், HTML கோடு எழுதுவோம். இப்படிதானே வெப்சைட்னு வந்துட்டாலே என்ன எழுதுவோம், HTML கோடு. இது என்ன சொல்லுவாங்க, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அப்போ இதை எடுத்தோடனே இதில் வந்து உள்ள என்ன இருக்கும், HTML எல்லாமே டேக்ஸ். இது வந்து ஓப்பனிங் டேக், இது க்ளோசிங் டேக், இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது இது வந்து இதே இதில் இன்னொன்று இருக்குது. இது என்னது, இது செல்ஃப் க்ளோசிங் டேக். a tag which opens and close by itself. ஒரு டேக் இப்போ நார்மலாக ஒரு HTML டேக் இப்போ நான் எழுதுறேன் அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் டேக் இப்போ நான் எழுதுறோம் அப்படின்னா என்ன செய்வோம், டேக் ஓப்பன் பண்ணி உள்ள சம்திங் டெக்ஸ்டிங் இன்குள்ளே வச்சுட்டு அடுத்து நான் என்ன செய்வேன், அந்த பேராகிராஃப் டேக்கை க்ளோஸ் பண்ணி விடுவேன். பட் இதுவே இப்போ இன்புட் டேக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்புட் வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக், இன்புட் இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இட்ஸ் அ செல்ஃப் க்ளோசிங் டேக். இப்போ இன்புட் ஓப்பன் பண்ணியிருப்போம், அந்த இன்புட் அப்படியே க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய காமன் டேக்ஸ், செல்ஃப் க்ளோசிங் டேக்ஸ்லாம் உள்ள நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதாவது அந்த டேக்குக்குள்ளே சில்ட்ரன் எதுவுமே நான் சப்ளை பண்ணல அப்படின்னா அதை செல்ஃப் க்ளோசிங் டேக்கை நான் வச்சுக்கலாம். சில்ட்ரன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டு இல்லைனா இன்னொரு HTML எலமெண்ட்டு, அதுதான் சில்ட்ரன். அந்த டேக்குக்குள்ளே நான் இன்னொரு சில்ட்ரன்ஸ் நான் சப்ளை பண்ணலாம், அதை செல்ஃப் க்ளோசிங் டேக்கை நான் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது இதே மாதிரி இப்போது இதுக்கு வந்து என்ன முக்கியம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரிங் ரொம்ப முக்கியம். எங்கே ஆரம்பிக்கிறோம், எங்கே முடிக்கிறோம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எடுத்து நான் ஆரம்பிக்கிறது எங்கே, HTML. HTMLக்குள்ளே என்னென்ன வரும் அப்படின்னா ஹெட் டேக் வரும். ஹெட் டேக்குள்ளே எனக்கு என்னென்ன டேக் வரும், டைட்டில் டேக் வரும், ஸ்டைல் டேக், டைட்டிலு, ஸ்டைலு, இந்த மெட்டா டேக்ஸு, அப்புறம் லிங்க் டேக்ஸு, இது எல்லாமே ஹெட் டேக்கில் வந்துடும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குன்னா பாடி டேக். இதுதான் என்னோட மெயின் கான்டென்ட் ஏரியா. என்னோட ஒட்டுமொத்த கான்டென்ட் ஏரியாவும் இதுதான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய அந்த நம்ம ப்ரோக்ராமிங் HTML ஃபைலுக்குரிய ஸ்ட்ரக்சர்ஸ், கோடிங் ஸ்ட்ரக்சர். அப்போது விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இன்ஸ்டண்ட்டாக ஃபைலை நான் அதை அந்த பாய்லர் பிளேட் கோடை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா ஷிஃப்ட் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் நான் டைப் பண்ணணும். எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிளை டைப் பண்ணிவிட்டு நான் டேப் ஒரு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா அந்த பாய்லர் பிளேட் கோடை எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? மேலே இந்த HTML, ஹெட்டு, பாடி, இது எல்லாமே. இதில் ஃபஸ்ட்டு எடுத்தேன் மேலே இந்த பார்த்தீங்கன்னா டாக் டைப் HTML அப்படின்னு கொடுத்துருக்கா. அதாவது நம்ம இப்போ ஒர்க் பண்ணுற வெர்ஷன் என்ன அப்படின்னா HTML5. ஓகேவா? அதாவது நம்ம செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் வெப்பில் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மொத்தம் 3 ஜென்ரேஷன்ஸ் இருக்குது. Web1, Web2, Web3. Web1ங்கிறது நார்மல் HTML, அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து எதுவுமே இருக்காது. லிட்ரலி ஜஸ்ட்டு கலரிங் மட்டும் இருக்கும், பார்டர் லைன் மட்டும் இருக்கும். மோர் இன்ட்ராக்டிவ் யூசர் இன்டர்ஃபேஸே இருக்காது, அனிமேஷன் ஸ்டப்ஸ் எதுவுமே இருக்காது. பட் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து செகண்ட் ஜெனரேஷன்ஸ் HTML5. அதில் இந்த CSS அனிமேஷன் ஸ்டப்ஸு, இந்த யூசர் இன்டர்ஃபேஸ், மாடர்ன் அனிமேஷன்ஸ் எல்லாமே அதில் ஒர்க் ஆகும். ஸோ இப்போது இதுலேயே வந்து தேர்ட் ஜென்ரேஷன்ஸ் வெப் இருக்குது. அதுதான் அந்த பிளாக் செயின், கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து தேர்ட் ஜென்ரேஷன் வெப்சைட்ஸ். இது NFTs அதெல்லாம் சொல்லுவாங்களா, அது தேர்ட் ஜென்ரேஷன்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து HTML5 ஒர்க் பண்ணாத சில ப்ரௌசர், அதாவது ரொம்ப பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பழைய ப்ரௌசர் வெர்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா HTML5 எடுக்காது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் எனக்கு HTML சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த டாக் டைப் HTML. ரெண்டாவது கீழே HTML டேக்கில் லாங்குவேஜ் EN கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ். பை டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் லாங்குவேஜில். இப்போ இதுவே கமா கொடுத்து இங்கனுக்குலாம் நான் என்ன செஞ்சோம், கமா கொடுத்து என்ன தமிழ் லாங்குவேஜோ இல்லை என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் கோட் அங்கே கொடுத்தோம் அப்படின்னா கூகுள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். இங்கிலீஷில் லோட் பண்ணிடும், மேலே உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவோன்னு ஆப்ஷன்ஸ் கேட்கும். நான் டிரான்ஸ்லேட் கிளிக் பண்ணேன்னா எனக்கு அது அப்படியே அந்த பர்டிகுலர் லாங்குவேஜ் கோடுக்கு கூகுளே உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். இதுக்கு கீழே ஹெட்டுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி என்னென்ன டேக், மெட்டா டேக், டைட்டில் டேக், லிங்க் டேக், ஸ்டைல் டேக், இது எல்லாமே எதுக்குள்ளே வரணும், ஹெட்டுக்குள்ளே வரணும். ஹெட் டேக்குள்ளே இருக்கா? ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கேரக்டர் செட் UTF-8 இருக்குல்ல, இதுதான் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த UTF-8 அப்படிங்கிறது இட்ஸ் அன் என்கோடிங் இருக்கா, யூனிக் கோட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபார்மேட், 8-bit டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபார்மேட் UTF-8. அதாவது வேர்ல்டு வைட் வெப் காமனாக யூஸ் பண்ணுற கேரக்டர் செட், கேரக்டர் என்கோடிங். ஓகேவா?
அதான் கொடுத்துருங்க. மீனிங் இட்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஹவு கம்ப்யூட்டர் ரெப்ரசன்ட்ஸ் டெக்ஸ்ட் கேரக்டர். விஷுவலி டெக்ஸ்ட் கேரக்டர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணுங்கிற அந்த கேரக்டர் செட் என்கோடிங் இருக்கணும். அப்போனா தான் மிஷின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுற அந்த UTF-8 நம்ம யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது வியூ போர்ட். ஒரு ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன்ஸை எடுக்கணும் அப்படின்னா, எழுதணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும், எனக்கு அது எந்த ஸ்க்ரீனில் லோட் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரியணும். இப்போது இந்த லேப்டாப்க்கு ஒரு சைஸ் இருக்கும், நீங்கள் வச்சுருக்க ஒரு லேப்டாப்க்கு ஒரு ஸ்க்ரீன் சைஸ் இருக்கும், அதே இது பெரிய டெஸ்க்டாப்க்கு அது ஒரு ஸ்க்ரீன் சைஸ் இருக்கும். ஸோ எந்த ஸ்க்ரீனில் எனக்கு அந்த வெப்சைட் லோட் ஆகுது, அந்த வெப்சைட்டோட ஸ்க்ரீன் சைஸ் என்னங்கிறத நான் ரீட் பண்ணணும். அதை ரீட் பண்ணுறதுக்கு தான் அந்த வியூ போர்ட் டேக் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த வியூ போர்ட் எனக்கு என்ன செய்யணும்னா, கண்டென்ட் லோட் ஆகிற அந்த வித்தோட டிவைஸ் கம்ப்ளீட் வித் என்ன, அதோட இனிஷியல் ஸ்கேல் வந்து எனக்கு 1%, அதாவது 100%. இனிஷியல் ஸ்கேலிங் வந்து எனக்கு வித் வந்து 100% எடுக்கணும். அப்போ எந்த ஸ்க்ரீனில் எனக்கு லோட் ஆனாலும் அந்த ஸ்க்ரீனோட வியூ போர்ட் வித் எனக்கு கிடச்சிடும். அப்போ அந்த ஸ்க்ரீனோட வித்து கிடச்சிட்டா அந்த ஸ்க்ரீனோட வித்துக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்சிவ் என்னால் ஸ்டைல்ஸ் எழுத முடியும் CSSல. ஸோ அதுக்கு தான் இந்த மெட்டா டேக். இந்த மெட்டா டேக் இல்லைன்னா நீங்கள் உள்ள வியூ போர்ட் வச்சு ஸ்டைல்ஸ் எழுதுனா ஒர்க் ஆகாது. ரெண்டாவது கீழே டாக்குமெண்ட் டைட்டில். ஸோ இது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா, ப்ரௌசரில் இந்த டாப் செக்ஷன்ஸில் வருது பார்த்தீங்கன்னா, இந்த டேபில் மேலே வருதா, அந்த டேபில் அந்த டேபுக்குரிய இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ஹெடர். அதுதான் ஹெட் டேக். இது இந்த பாடி, இது கீழே இந்த ஒயிட் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இது என்டையராகவே பாடி. அப்போ நான் டைப் பண்ணாலும் அது எனக்கு எங்கே வந்துடும், எனக்கு அது அந்த பாடி டேக்கில் தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ அதை நான் வந்து இங்கேக்குள்ளே பண்ணணும். இதை ரைட் சைட்லேயும் இதை லெஃப்ட் சைட்லேயும் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கேக்குள்ளே வந்து நான் சேவ் பண்ணேன் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணிட்டேன். இதை இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நான் வந்து இப்போ என்ன செய்யணும், இந்த அவுட்புட்டை நான் பார்க்கணும். அப்போ இந்த அவுட்புட்டை பார்க்குறதுக்கு இது ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆயிரும், லைவ் சர்வரில் எனக்கு அது ஓப்பன் பண்ணி கொடுத்துரும். இந்த வந்துருச்சா ஹலோ வேர்ல்டு. அந்த லைவ் சர்வர் எக்ஸ்டென்ஷன் ரன் ஆகிட்டு இருக்கும் பேக் எண்டில். அதை நான் க்ளோஸ் பண்ணக்கூடாது. அப்போ நான் என்ன செஞ்சிருவேன் அப்படின்னா, இங்கேக்குள்ள நான் என்ன சேஞ்ச் பண்ணாலும் இன்ஸ்டண்ட்டாக எனக்கு அந்த அவுட்புட் எனக்கு அங்கே ரெஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டு. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த லைவ் சர்வர் எக்ஸ்டென்ஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது. இப்போ இதில் வந்து இப்போ இந்த ப்ரௌசரை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ஸ் போனீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு லே அவுட்ஸ்ன்னு இருக்கும். இருக்கா? லே அவுட்னு இருக்கும். இப்போ இந்த பாடி டேகை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா கார்னர்லையும் பார்த்தீங்கன்னா 888ங்கிறது காட்டும். ஏன்னா பை டிஃபால்ட்டாக மார்ஜின் ஸ்பேஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா பை டிஃபால்ட்டாக இது வந்து கண்டென்ட் பாக்ஸ் வித் லே அவுட்டை சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நிறைய லே அவுட் ஸ்ட்ரக்சரிங்ஸ் இருக்குது உள்ள. ஸோ அதில் நம்ம டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுறது என்னது, கண்டென்ட் பாக்ஸ் லேஅவுட். கண்டென்ட் பாக்ஸ் லேஅவுட் வந்து அந்த வெளியில் இருக்க அந்த சைஸஸ் இது எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிட்டே தான் உட்காந்துருக்கும். 8 மார்ஜின் ஸ்பேஸ் வந்து எல்லா கார்னர்லையும் 8 ஸ்பேசஸ் வந்து அடைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கும். அப்போ இங்கே மேலே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தெரியுதா, அந்த ஸ்பேஸ் தெரியுதா, ஆரஞ்சு கலர் லைன்ல ஸ்பேஸ் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து அந்த ஸ்பேஸ். அப்போது என்னால் கம்ப்ளீட்டாக அந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அப்போ நான் மேனுவலாக CSSல போய் என்ன செய்வேன், தேவையில்லாத அந்த மார்ஜின்ஸ் இது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி விடுவேன். அப்புறம் அந்த லே அவுட் ஸ்ட்ரக்சர்ஸை மாற்றி விடுவேன். இது எல்லாமே நம்ம உள்ளே போய் CSS மூலியமாக தான் பண்ண முடியும். HTML இட் ஜஸ்ட் அ ஒயர் ஃப்ரேம். நான் இங்கே இந்த லே அவுட் இங்கே ஸ்ட்ரக்சர் பண்ணிங்கன்னா அந்த லே அவுட் அப்படியே போயிருக்கும். அந்த லே அவுட் இப்படி தான் இருக்கணும், நீ இங்கே தான் உட்காரணும், நீ இந்த கலரில் தான் இருக்கணுங்கிற எல்லா ஸ்டைலிங்கும் இதில் பண்ணுவேன், CSSல பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது. CSS ஸ்டைலிங் தான் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இப்போ இதில் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, CSS ஸ்டைலிங்ஸ். ஸோ நார்மலாக CSS ஸ்டைல் பண்ணுறதுக்கு 3 விதமான ஸ்டைல்ஸ் இருக்குது. அதாவது CSSக்கு நம்ம எப்படி எழுதுவோம்னா 3 டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ். CSSன்னு வந்துட்டாலே CSS என்ன சொல்லுவாங்க, கேஸ்கேடிங், ஸ்டைல், ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதில் ஸ்டைல்ஸ் எழுதுறதுக்கு நமக்கு 3 டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்லைன், ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டர்னல் ஸ்டைல்ஸ், மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்டர்னல். இன்டர்னல் அப்படின்னா இல்லைனா எம்பெடட்னு சொல்லுவாங்க, இன்டர்னல் ஆர் எம்பெடட். ஓகேவா? ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம CSS எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்லைனில் ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இங்கே உதாரணத்துக்கு இந்த இதில் இப்போ நான் டேரெக்டாக H1 ஹலோ வேர்ல்டுன்னு எழுதுறதுக்கு பதிலாக இந்த ஹலோ வேர்ல்டை நான் கட் பண்ணி இப்போ என்ன செய்ய போகிறேன்னா H1 ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துட்டேன். இதே மாதிரி என்ன செய்ய போகிறேன்னா H1 காப்பி பண்ணி மல்டிபிள் டைம்ஸ் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போது இந்த H1க்கு பதிலாக நான் என்ன செஞ்சிட போகிறேன், அதை 2 அப்புறம் 3
அப்புறம் 4, அப்புறம் 5, அப்புறம் 6. இது வந்து ஹெட்டிங் டேக்ஸ். அப்போ இங்கே சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹெட்டிங்க்கு எப்படி இருக்குன்னு. ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் உள்ள டிஃப்ரென்சியேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? எனக்கு இந்த பர்டிகுலர் H1 டேக் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கணும் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு டேக்குக்குமே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஓகேவா? அதான் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, நேம் ஆட்ரிபியூட் இருக்குது, ஐடி ஆட்ரிபியூட் இருக்குது, ஸ்டைல் ஆட்ரிபியூட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. அப்போது டேக் ஆட்ரிபியூட்ஸ்ன்னு நீங்கள் நெட்டில் அடித்து பார்த்தீங்கன்னா டேக் ஆட்ரிபியூட்ஸ் இன் HTML அப்படின்னு அடிச்சிங்கன்னா HTML ஆட்ரிபியூட்ஸ்னு W3 ஸ்கூல்ஸில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருப்போம். அதில் இருக்கும். இதில் வந்து காமன் ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் இருக்கும் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா. இல்லை என்ன டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா இந்த வெப் டாக்ஸ்ன்னு இருக்கா, MDN வெப் டாக்ஸ்ன்னு இருக்கும். மோஸ்ட்லி MDN வெப் டாக்ஸ்ன்னு இருக்கும். அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டேக்ஸ் இருக்குது, என்னென்ன பர்பஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்போம். இவ்வளோ ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. இவ்வளோ ஆட்ரிபியூட்ஸுமே நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. பட் சில காமனான ஆட்ரிபியூட்ஸோட பர்பஸ் என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து இப்போது இந்த டேக்கில் இப்போ இதில் ஸ்டைல் ஆட்ரிபியூட்னு ஒன்று இருக்குது. ஸ்டைல். ஓகேவா? ஸ்டைலில் நான் என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு அந்த CSS ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி என்னால் அது எப்படி இருக்கணுங்கிற ஸ்டைல் என்னால் எழுத முடியும். இப்போ நார்மலாக HTML வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குது. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஃபாண்ட் சைஸ்ன்னு கொடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், இது வந்து நான் பிக்சல்ஸில் எழுதலாம். இங்கே இதில் வந்து இந்த சைஸஸ் எழுதுகிறோம் பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்ஸ், பிக்சல்ஸ், எமினன்ட் பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. சில யூடியூப் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, EMன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை REMன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா பிக்சல்ஸ்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் அந்த பர்டிகுலர் உள்ள செக்ஷன்ஸ் போகும்போது நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு இது நீங்கள் பார்க்க வேண்டியது இதுதான். ஸோ ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் இப்போ என்ன செய்யணும், ஒரு 32 பிக்ஸ் இல்லை ஒரு 48 பிக்சல்ஸ் நான் வச்சுக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன்னா சைஸ் 48 பிக்சல்ஸ் மாறிடுச்சேன். இப்போ இதுவே நான் இன்னொரு ஸ்டைல் இது எழுதுனா செமிகோலன் வச்சு இதோட கலரை வந்து கலர் எனக்கு வந்து ரெட் கலரில் எனக்கு வேணும் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு கலர் ரெட் கலரில் மாறிடும். ஸோ இன்லைன் ஸ்டைல்ஸ் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அப்போது நான் என்ன தான் இன்டர்னல்லையோ இல்லை எக்ஸ்டர்னல்லையோ நான் ஸ்டைல் எழுதியிருந்தாலும் இன்லைனில் ஃபஸ்ட்டு நான் என்ன எழுதியிருக்கணும் அந்த ஸ்டைல் எனக்கு எப்போயுமே ஓவர் ரைட் ஆகும். இதில் நான் எழுதியிருக்க ஸ்டைல்ஸ் எனக்கு எப்போயுமே அது ஓவர் ரைட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? இதுதான் எனக்கு அதை ஓவர் ரைட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு எப்போயுமே இன்லைன் ஸ்டைல்ஸ்க்கு தான். இப்போ இதே மாதிரி திங்க் அபவுட் ஒரு டேங்குக்கு நான் ஒரு பாக்ஸில் இல்லை மாதிரி நான் கொண்டு வரணும் அப்படின்னா ஐ நீட் டு ரைட் மினிமம் 10 to 20 lines of CSS code, something like that. Okay, so minimum, let's say. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு என்னால் ஒரு இன்லைன் டேக்கில் என்னால் மல்டிபிள் லைன்ஸ் என்னால் எழுத முடியாது. ஸோ இன்லைன் இட்ஸ் நாட் சூட்டபிள் ஃபார் தட் பர்பஸ். ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா ஸ்டைல் ஆட்ரிபியூட்டில் ஓப்பன் பண்ணி ஸ்டைல் டேக்குக்குள்ளே என்னால் என்ன செய்ய முடியும், டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸை என்னால் எழுத முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லலாம் இன்டர்னல் ஸ்டைல்ஸ். ஸோ அதாவது அந்த HTML ஃபைலுக்குள்ளேயே அதுக்குள்ளே யூஸ் பண்ணிருக்க டேக்ஸுக்கு நான் CSS ரெஃபரன்ஸ் எழுதுறது தான் இன்டர்னல் ஸ்டைல்ஸ். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா இன்லைனில் டேரெக்டாக அந்த டேக்கில் நான் எழுதிட்டேன். அதனால் அந்த டேக்கில் அதுக்குண்டான ஸ்டைல்ஸ் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணோம், அது வந்துருச்சு. பட் இப்போ இன்டர்னலில் நான் ஸ்டைல்ஸ் எழுத போகிறேன். ஆனால் அந்த ஸ்டைல்ஸ் எந்த டேக்குக்கு அப்ளை ஆகணுங்கிற ரெஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த ரெஃபரன்ஸ் எனக்கு தெரியல அப்படின்னா அது எந்த ஸ்டைலு எந்த டேக்குக்கு போகுதுங்கிறது அதுக்கும் தெரியாது, எழுதுன எனக்கும் தெரியாது. அப்போது அந்த பர்டிகுலர் டேகை நான் டார்கெட் பண்ணணும். ஸோ டேகை டார்கெட் பண்ணுறதுக்கு தான் நம்மகிட்ட 2 விதமான ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஒன்று கிளாஸ், இன்னொன்று ஐடி. ஓகேவா? கிளாஸ் ஆட்ரிபியூட் இருக்கு, ஐடி ஆட்ரிபியூட்னு இருக்கு. ஸோ அந்த கிளாஸ் ஆட்ரிபியூட்டை டார்கெட் பண்ணி நான் யூனிக்காக ஒரு கிளாஸ் எழுதுறேன் அப்படின்னா ஸோ அதை நான் எப்படி பண்ணணும், அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணணும், டாட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணணும். அதுவே ஐடி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஹேஷ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஒரு இப்போ உதாரணத்துக்கு இந்த இதில் வந்து நான் கிளாஸ் ஆட்ரிபியூட் கொடுத்துருக்கேன், இங்கே வந்து ஐடி ஆட்ரிபியூட் நான் கொடுத்துருக்கேன். இந்த H2க்கு கிளாஸ் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம டார்கெட் பண்ண போகிறோம், H3க்கு ஐடி ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி டார்கெட் பண்ண போகிறோம். மூணாவது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, என்னது, டேக். டேரெக்டாக என்னால் HTML டேக்குக்கே என்னால் எழுத முடியும். ஓகேவா? ஸோ அப்போது உதாரணத்துக்கு இங்கே வந்து நான் என்ன செய்ய போகிறேன், H1 டேக்னு நான் கொடுத்துட்டேன். அப்போது இந்த பர்டிகுலர் HTML ஃபைலுக்குள்ள நான் எத்தனை H1 டேக் நான் யூஸ் பண்ணாலும் அந்த H1 டேக்கு எல்லாத்துக்கும் இது என்ன செய்யும், இந்த ஸ்டைல்ஸை அப்ளை பண்ணி கொடுத்துரும். அப்போ அந்த H1 டேக் எனக்கு வந்து ஒரு ஃபாண்ட் சைஸ் வந்து உதாரணத்துக்கு நான் ஒரு 32 பிக்சல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். கலர் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன், ப்ளூ கொடுத்துருக்கேன்.
அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா h1 டேக்கை இன்னொன்று நான் காப்பி பண்ணிக்கிறேன். அதுக்கு இந்த இன்லைன் ஸ்டைல்ஸ் எல்லாத்தையுமே நான் தூக்கி விட்டுறேன். ஓகேவா? இப்போ நான் என்கிட்ட ஒரே ஒரு h1 டேக் தான் இருந்துச்சு. நான் இன்னொரு h1 டேக்கை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு நான் அந்த உள்ளே எழுதின அந்த இன்லைன் ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணி விட்டுட்டேன். இப்போது என்கிட்ட 2 h1 டேக் இருக்குது. இந்த சைஸ் அண்ட் கலர் 2 h1 டேக்குமே அப்ளை ஆகுமா, இல்லை ஒரே ஒரு டேக்குக்கு மட்டும் அப்ளை ஆகுமா? அப்போது இன்லைன் டேக் ஸ்டைல்ஸ் என்ன செய்யுன்னு சொன்னேன். இன்லைன் ஸ்டைல்ஸ் டேக்ஸ் வந்து உங்களுக்கு இன்டர்னலாக இருந்தாலும் எக்ஸ்டர்னல் நான் என்ன எழுதினாலும் எனக்கு அதை ஓவர் ரைட் பண்ணுன்னு சொன்னேன். நீங்கள் கவனிக்கணும். இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்திருக்கு பார்த்தீங்களா? நான் 2 h1 டேக் வச்சுருக்கேன். h1 டேக் 2 டேக் இருக்குது. 2 டேக்குக்குமே எனக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து 32 பிக்சலு, கலர் எனக்கு ப்ளூ கலரில் வரணும்னு கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு எதுக்கு வந்திருக்கு? எனக்கு ஒரே ஒரு டேக்குக்கு மட்டும்தான் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா அதைத்தான் சொன்னேன். இன்லைன் டேக்கை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால அது எனக்கு ஓவர் ரைட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் இந்த இன்லைன் டேக்கை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா எனக்கு இங்கே அதையும் சேர்ந்து ஓகேவா? ஸோ அப்போது இன்லைன் எப்பயுமே எனக்கு என்ன செஞ்சிடும், அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அது எல்லாத்தையும் எனக்கு ஓவர் ரைட் பண்ணி கொடுத்துரும். இப்போது மல்டிபிள் h1 டேக்ஸை நான் டார்கெட் பண்ணி எழுதும்போது சில இடங்கள்ல அது ஒரு கலராக இருக்கணும், சில இடங்களில் சைஸ் சிறுசாகவும் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கணும். அப்போ நான் அதை இன்னும் யூனிக்காக நான் டார்கெட் பண்ணுறதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவோம்? கிளாஸ் ஆட்ரிபியூட், ஐடி ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த h2 டேக்குக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நான் என்ன கொடுக்க போகிறேன்? ப்ரைமரி அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் நேம். இந்த h3 டேக்குக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? செகண்டரி அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் நேம், ஒரு ஐடி நேம். இதுக்கு வந்து ஒரு ஐடி நேம், இதுக்கு ஒரு கிளாஸ் நேம். அப்போது இங்கே நான் எப்படி நான் டார்கெட் பண்ணணும் அப்படின்னா இந்த நேமை யூஸ் பண்ணி தான் நான் டார்கெட் பண்ணணும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன செஞ்சிடலாம்? டாட் ப்ரைமரி அப்படின்னு ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இந்த ப்ரைமரி ஸ்டைல்ஸ்க்கு நான் என்ன செஞ்சிடலாம்? ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு ஒரு 20 பிக்சல்ஸில் இருக்கணும், கலர் வந்து எனக்கு என்ன இருக்கணும்? க்ரீன் கலரில் இருக்கணும். அப்போ எந்தெந்த டேக்குக்கெலாம் நான் டாட் ப்ரைமரி நான் எழுதியிருக்கணும் அது எல்லாத்துக்கும் எனக்கு என்ன செஞ்சிடும்? இந்த ஸ்டைல்ஸ் எனக்கு அப்ளை பண்ணி கொடுத்துரும். இதே இது இப்போ எனக்கு ஐடி ஆட்ரிபியூட்டை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா ஹேஷ் அந்த செகண்டரி. அப்போ ஃபாண்ட் சைஸ் இங்கே என்ன செஞ்சிருவேன்? இங்கே எனக்கு ஒரு 24 பிக்சல்ஸ் வச்சுட்டு கலர் வந்து நான் மெரூன் கலர் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? நான் வந்துருச்சா? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து யூனிக்கான நேம், ப்ரைமரி ஐடி. அப்போ ப்ரைமரி டாட்னு பார்த்தாலே நீங்கள் என்ன செய்யணும்? இட்ஸ் அ கிளாஸ் நேம். ஹேஷ்னு பார்த்தாலே நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? வி ஆர் டார்கெட்டிங் தி ஐடி ஆட்ரிபியூட். ஸோ இது ரொம்ப முக்கியம். டாட் அப்படின்னா கிளாஸ், ஹேஷ் அப்படின்னா ஐடி. யூ ஷுட் ஃபிக்ஸ் இட் இன் யுவர் மைண்ட். ஓகேவா? ஸோ இப்போது இந்த ப்ரைமரியை நான் எந்த டிவிஷனுக்கு போட்டாலும் சரி, இல்லை h2 டேக்குக்கு போட்டாலும் சரி, h3 எதுக்கு போட்டாலும் இது ஒர்க் ஆகும். பட் இது மோர் ஓவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் எழுதணும் அப்படின்னா h2 டேக்கில் ப்ரைமரின்னு இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நான் எழுதணும் அப்படின்னா ஸோ h2 டாட் ப்ரைமரி. அப்போது எங்கெல்லாம் h2 டேக் இருக்கோ அந்த h2 டேக்லாம் நான் ப்ரைமரின்னு வச்சுருக்கணும். அதுக்கு மட்டும் ஒர்க் பண்ணணும்னா h2 டாட் ப்ரைமரி. இதுவே h2 டேக்ல இருக்கிறதுக்கு மட்டும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா h2 ஹேஷ் செகண்டரி, h3 ஹேஷ் செகண்டரி. அப்போ இப்போ உதாரணத்துக்கு நான் h3ல தான் ஐடி ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே நான் h2 நான் யூஸ் பண்ணால் எனக்கு அந்த செகண்டரி எனக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா அது எதில் எழுதியிருக்கோம்? நம்ம h3ல. இப்போ இதுவே வந்து நான் h3க்கு நீ அதை யூஸ் பண்ண அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா அது எனக்கு h3க்கு எனக்கு ஒர்க் பண்ணும். ஸோ இதையும் நம்மளால் என்ன செய்ய முடியும்? we can restrict the common classes. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்டர்னல் ஸ்டைல்ஸ். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வெப்சைட்ஸுக்கு ஒரு நார்மல் HTML ஃபைலில் மோர் தேன் ஒரு 150 or 200 மினிமம் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்கும். ஸோ அப்போது அதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஸ்டைல் ஆட்ரிபியூட்டில் போய் மேலே நான் எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு இருக்கேன், ஸ்டைல்ஸ் எழுதுறேன் அப்படின்னா ஸோ இண்டெக்ஸ் ஃபைல் லோட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன செய்வேன்னா இது அப்படியே இங்கேருந்து கட் பண்ணி விட்டுடலாம். இங்கேருந்து கட் பண்ணிவிட்டு CSS ஃபோல்டருக்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன்? ரைட் கிளிக் பண்ணி styles.css அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை வந்து நான் மேனுவலாக ஜென்ரேட் பண்ண போகிறேன். .css. அப்போ அந்த ஃபைலுக்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன்? அதை பேஸ்ட் பண்ண போகிறேன், அந்த கோடிங். அங்கே நான் எழுதின எல்லா கோடிங்குமே. அப்போ இங்கே நான் அதை டெலிட் பண்ணி விட்டுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு எந்த ஸ்டைல்ஸுமே எனக்கு இங்கே ஒர்க் ஆகாது. அப்போ இங்கே இண்டெக்ஸ் இப்போ ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ஸ் போனீங்க, இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ள உங்களுக்கு இதில் சோர்ஸஸ்குள்ளே போனீங்கன்னா இந்த இருக்கா சோர்ஸஸ்ஸு என்ன இருக்குது? index.html மட்டும்தான் லோட் ஆகிருக்கு. ஆனால் உள்ள நான் ஆசெட்ஸ் வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு அது லோட் ஆகலை. அப்போ அதை நான் லோட் பண்ணணும் அப்படின்னு என்ன செய்யணும்னா டைட்டில் கீழே போய் அந்த ஃபைலோட ரெஃபரன்ஸை இந்த ஃபைலுக்கு நான் கொடுத்தோம்.
இண்டெக்ஸில் இந்த ஃபைலை போய் நீ ஆக்சஸ் பண்ணுன்னு சொல்லி நான் லிங்க் பண்ணணும். அப்போனா தான் அது ஒர்க் ஆகும். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணணும்னா லிங்க் டேக் யூஸ் பண்ணணும். அப்போ லிங்க்கை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு செல்ஃப் க்ளோசிங் லிங்க் வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக் ஓப்பன் பண்ணோடனே க்ளோஸ் பண்ணிடணும். இந்த லிங்க் என்ன ரிலேஷன்ஷிப்பாக இருக்க போகுது? அப்போ ரிலேஷன்ஷிப் ஈக்குவல்ஸ் டு என்னது? ஸ்டைல் ஷீட். என்ன ரிலேஷன்ஷிப்? சிஎஸ்எஸ் அப்படின்னா ஸ்டைல் ஷீட். ஸ்டைல் ஷீட்னு கொடுத்துட்டு ஹைப்பர் ரெஃபரன்ஸ், ஹச்ஆர்இஎஃப்னா ஹைப்பர் ரெஃபரன்ஸ், எங்கேருந்து இந்த ஃபைலை நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன். அப்போது டாட் அப்படின்னா என்னோட கரண்ட் ஃபோல்டர். ஓகேவா? டாட் ஸ்லாஷ்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்குது? அசெட்ஸ்னு வருதா? ஏன்னா அசெட்ஸுக்கு எங்கே இருக்கும்? டாட் ஸ்லாஷ் அப்படின்னா கரண்ட்டாக இண்டெக்ஸ் டாட் HTML. டாட் அப்படிங்கிறது கரண்ட் லொக்கேஷன். ஸ்லாஷ் அப்படின்னா மூவிங் ஃபார்வர்டு. ஓகேவா? அப்போது டாட் ஸ்லாஷ் அப்படின்னா டாட் ஸ்லாஷ் வந்து எனக்கு எதுக்குள்ளே போகணும்? அசெட்ஸ்குள்ளே போகணும். அப்போது டாட் ஸ்லாஷ்னு கொடுத்தோடனே எனக்கு ஃபோல்டர் சஜஷன்ஸ் வரும். அசெட்ஸ் வருதா? அசெட்ஸ்குள்ளே என்ன வச்சுருக்கேன்? சிஎஸ்எஸ். சிஎஸ்எஸ்குள்ளே என்ன வச்சுருக்கேன்? ஸ்டைல்ஸ் டாட் சிஎஸ்எஸ். ஓகேவா? இப்போ இதுவே நான் இன்னொரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கேன் அப்படின்னா என்ன செய்யணும்? அந்த ஃபோல்டர்லேருந்து வெளியில் வரணும். அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? டபுள் டாட். ஓகேவா? நான் ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கேன், அந்த ஃபோல்டருக்கு வெளியில் தான் எனக்கு ஃபைல் இருக்குது அப்படின்னா டபுள் டாட் ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு டாட் கரண்ட் லொக்கேஷன், ரெண்டாவது டாட் ப்ரீவியஸ் லொக்கேஷன். ஒரு லொக்கேஷனுக்கு பின்னாடி போய் ஸ்லாஷ் கொடுத்தேன் அப்படின்னா ஃபார்வர்டாக மூவ் பண்ணணும். ஓகேவா? இந்த டாட் பொசிஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ எனக்கு அந்த ஸ்டைல்ஸ்லாம் இங்கே ஒர்க் ஆகும். இன்னும் வந்துருச்சா? நான் லிங்க் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்களா அசெட்ஸ்குள்ளே சிஎஸ்எஸ்குள்ளே எனக்கு அந்த ஃபைல் எனக்கு லிங்க் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைல்ஸ். ஸோ அப்போ எனக்கு என்ன செய்ய முடியும்? என்னோட ஃபைலுக்கு தேவையான ஸ்டைல்ஸ் எல்லாம் செப்பரேட் ஃபைலில் இருக்கும். என்னோட ஃபைலுக்கு தேவையான அந்த வயர் ஃப்ரேம் கோடிங் எல்லாம் செப்பரேட் ஃபைலில் இருக்கும். ஸோ எவ்ரி திங் வில் பி லைட் வெயிட் அண்ட் வீ கேன் ஆர்கனைஸ் ஆல் தி கோட்ஸ் அண்ட் எவ்ரி திங் இன் செப்பரேட் ஃபைல். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நார்மலாக நம்ம ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா சிஎஸ்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ். ஓகேவா? பொதுவாக சிஎஸ்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே என்னென்ன வரும் அப்படின்னா அதில் இது எல்லாமே வரும். எனக்கு கொஞ்சம் பெருசாக வைக்கிறேன், சரியா? ஸோ இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸோட ஃபண்டமெண்டல்ஸ். சிஎஸ்எஸ் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் என்னென்ன வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாக்ஸ் மாடல். என்ன டைப் ஆஃப் மாடல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்? லேஅவுட் ஸ்ட்ரக்சரிங், அதான் பாக்ஸ் மாடல். ரெண்டாவது பொசிஷன்ஸ். ஓகேவா? அந்த பொசிஷன், அதாவது அந்த பர்டிகுலர் ஏரியாவில் நான் எப்படி அதை பொசிஷன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வரும். அடுத்து டிஸ்பிளே, எப்படி நம்ம அதை டிஸ்பிளே பண்ண போகிறோம். ரெண்டாவது அடுத்து ஜி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது லேயர் ஸ்ட்ரக்சரிங். அதாவது ஒரு ஸ்டாக் ஆஃப் லேயர்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் அந்த பர்டிகுலர் டிவிஷனில் எந்த லேயரில் மேலே வைக்க போகிறோன்னா, கீழே வைக்க போகிறோன்னா, இல்லை இந்த டிவ் வந்து இதுக்கு மேலே வைக்க போகிறோன்னா, ஸோ அந்த ஸ்டாக் லேயரிங்க்கு வந்து ஜி இண்டெக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாக்ஸ் மாடல். ஓகேவா? ஸோ பாக்ஸ் மாடல் அப்படிங்கிறது லேஅவுட் ஸ்ட்ரக்சரிங். ஓகேவா? ஸோ அதில் காமனாக வந்து அது எப்படி எந்த டேர்மை யூஸ் பண்ணி பாக்ஸ் மாடல் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா பாக்ஸ் சைஸிங், இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இதில் வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று கண்டென்ட் பாக்ஸ் இருக்குது, கண்டென்ட் பாக்ஸ். இன்னொன்று வந்து பார்டர் பாக்ஸ். ஓகேவா? கண்டென்ட் பாக்ஸ், பார்டர் பாக்ஸ், இதுதான் டிஃபால்ட். ஓகேவா? ஸோ இந்த கண்டென்ட் பாக்ஸுக்கும் பார்டர் பாக்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நான் கண்டென்ட் பாக்ஸை வச்சு ஒரு பர்டிகுலர் டிவிஷனுக்கு ஒரு விட்த் ஹைட்டு நான் செட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த விட்த் அண்ட் ஹைட் எதுக்கு செட் ஆகும் அப்படின்னா அந்த கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். ஓகேவா? அதுதான். அதே மாதிரி பேடிங்கும் அண்ட் பார்டரும் வந்து அதாவது டாப் ஆஃப் த சைஸுக்கு ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு நான் விட்த் 200, ஹைட்டு 200ன்னு வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த டிவிஷனுக்கு நான் உள்ள பேடிங் நான் செட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பேடிங் என்ன சைஸ் நான் வைக்கிறேனோ அந்த சைஸு வித்தோட எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிடும். அப்போ வித் நான் 200 வச்சுருக்கேன்னா பேடிங் ஒரு 20 நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஓவரால் சைஸ் என்ன இருக்கும்? 240 இருக்கும். என்ன தான் நான் 200 செட் பண்ணாலும் அங்கே சைஸ் என்ன இருக்கும்? 240 இருக்கும். ஓகேவா? ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம எப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஸோ அதுக்கு ஓகேவா? ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இது ஒரு எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் இதை வந்து ஸ்ட்ரைட்டாக இப்போ ரன் பண்ணிக்கலாம். ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்து இந்த இதை இங்கே கொண்டு வந்துடுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போது இந்த சைஸ் எனக்குள்ளே இருக்குது. இந்த இது என்ன செஞ்சிடலான்னா இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுடலாம். இதில் போட்டு வச்சிடலாம். சரியா? இது தேவையில்லை.
ஸோ இது நமக்கு தெரியும். இப்போ இது பை டிஃபால்ட்டாக நான் பாக்ஸ் லேஅவுட் எதுவுமே செட் பண்ணல. அப்போது பை டிஃபால்ட் என்ன லேஅவுட் இருக்கும்? கண்டென்ட் பாக்ஸ் லேஅவுட் இருக்கும். அப்போ கண்டென்ட் பாக்ஸ் லேஅவுட் செட் பண்ணும்போதே பை டிஃபால்ட்டாக இந்த இதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்னரில் தெரியுதா மார்ஜின் 8 பிக்சல்ஸ் எடுத்திருக்கும். இந்த இருக்கா மார்ஜின் 8 லெஃப்ட் ரைட்டு 8 பிக்சல்ஸ்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஓகேவா? இந்த டிஃபால்ட் ஸ்பேசஸ் எல்லாத்தையுமே நான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஜஸ்ட் ஒரு டிவிஷன் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? டாட் டிவ் டாட் பாக்ஸ், அதாவது டிவ் கிளாஸ்க்கு வந்து பாக்ஸ். இது டிவ்ங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஓவரால் பொசிஷன்ஸில் எனக்கு ஒரு பர்டிகுலர் செக்ஷன். ஓகேவா? ஸோ அதை அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை டார்கெட் பண்ணுறதுக்கு ஒரு டிவிஷன் டேக்கை நம்ம வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் டிவ். சிம்பிளாக டேர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கலாம். பட் டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன் போனோம் அப்படின்னா டிவ்னா என்னென்னு அடிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு வள நிறைய டெஃபினிஷன் கொடுத்துருக்கோம். நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு என்டையர் செக்ஷனில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை டார்கெட் பண்ணி ஒரு செக்ஷன் ஒரு ஆக்ஷன் நம்ம வைக்க போகிறோம். ஒரு பர்டிகுலர் யூஐ அந்த இடத்துல வைக்க போகிறோம் அப்படின்னா அது டிவிஷன். இட்ஸ் அ டிவிஷன். ஓகேவா? ஸோ அந்த இதுக்கு இப்போ நான் பாக்ஸ்ன்னு சொல்லி கிளாஸ் அட்ரிபியூட் நான் செட் பண்ணிட்டேன். ஸோ அண்ட் மோர் ஓவர் styles.cssல ஃபஸ்ட்டு இந்த இருக்கிற இந்த அன்வான்ட் மார்ஜின் ஸ்பேஸை நான் ரிமூவ் பண்ணணும். இந்த அன்வான்ட் மார்ஜின் ஸ்பேஸ் தெரியுதா? மேலே அந்த ஆரஞ்சு கலர் ஏரியா தெரியுதா? ஸோ அது ஒரு சைட்டோட ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸை ஆக்குபை பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ உள்ளே இருக்க எல்லா எலமெண்ட்ஸ் ஸ்டார் அப்படின்னா எல்லா எலமெண்ட்ஸ்னு அர்த்தம். எல்லா எலமெண்ட்ஸில் இருக்க ஃபஸ்ட்டு மார்ஜின் 0. அப்போது எனக்கு இப்போ இங்கே 0 மாறிச்சா? 8 பிக்சல் இந்த இடத்துல எனக்கு இப்போ எல்லா இடமும் எனக்கு 0ன்னு மாறி இருக்கு. ஸோ அதே மாதிரி ஏன் இதை நான் ரிமூவ் பண்ணி விட்றேன் அப்படின்னா, பை டிஃபால்ட்டாக மார்ஜின் பேராகிராஃப் டேகுக்கு ஹட்ஷூட் டேகுக்கு இது எல்லாத்துக்குமே பேடிங் அண்ட் மார்ஜின் செட் ஆகிருக்கும். ஓகேவா? அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விடணும். ஸோ மார்ஜின் 0, பேடிங் அதுவுமே 0. ஸோ இந்த மார்ஜின் அண்ட் பேடிங்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம அதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் இதை வச்சுக்கலாம். சரி, இப்போ இங்கே வந்து பாக்ஸ் சைசிங் அப்படின்னு கொடுத்து பார்டர் பாக்ஸ், கண்டென்ட் பாக்ஸ் 2 லேஅவுட் இருக்கா? நான் பார்டர் பாக்ஸ்ன்னு செட் பண்ணால் டிஃபால்ட்லேருந்து பார்டர் பாக்ஸுக்கு ஓவர் ரைட் ஆயிரும். நான் எதுவுமே செட் பண்ணல அப்படின்னா பை டிஃபால்ட்டாகவே அது என்னென்னு இருக்கும்? கண்டென்ட் பாக்ஸ். இப்போதைக்கு நான் கண்டென்ட் பாக்ஸாகவே இருக்கட்டும்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போது ஒட்டுமொத்த பாடி டேக்கையுமே நான் டார்கெட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பாடி டேக்கோட விட்த்து வந்து எனக்கு எந்த ஸ்க்ரீனில் லோட் ஆகுதோ அந்த ஸ்க்ரீனோட ஓவரால் விட்த் அண்ட் ஹைட்டை அதை ஆக்குபை பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு விட்த் ஈக்குவல்ஸ் டு 100 வியூ போர்ட் வியூ போர்ட் விட்த்னு அர்த்தம். அதாவது எந்த ஸ்க்ரீனில் எனக்கு லோட் ஆகுறையோ அந்த ஸ்க்ரீனோட என்டையர் சைஸை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணுறோம். 100 வியூ போர்ட் விட்த். அதே மாதிரி ஹைட்டையும் நான் என்ன செஞ்சிட போகிறேன்? 100 வியூ போர்ட் ஹைட். இப்போ பாடி டேக் இங்கே அந்த கர்சரை பாடி டேக் மேலே வச்சேன் அப்படின்னா விட்த் என்ன காட்டுது? 1280 பிக்சல்ஸ். ஹைட் என்ன காட்டுது? 0 பிக்சல்ஸ். டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், காட்டுதா? சிறுசாக காட்டுதா? அப்போ என்ன செய்யுது அப்படின்னா பை டிஃபால்ட்டாகவே பாடி டேக் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் லோட் ஆகிறது ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஸ்க்ரீனோட சைஸை ஆக்சஸ் பண்ணால் மட்டும்தான் என்னால் உள்ள ரெஸ்பான்சிவ் சைஸஸ் எழுத முடியும். அதுக்காக தான் அது கொடுக்குறோம். இப்போ நான் அதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ பாடி டேக் மேலே கர்சரை வச்சேன் அப்படின்னா என்ன காட்டுது? 1280 × 1280 பிக்சல்ஸ். ஓவரால் என்ன ஸ்க்ரீன் சைஸில் இருக்கோ அந்த ஸ்க்ரீன் சைஸ் அப்படியே எடுத்து கொடுக்கும். இந்த வருதா? நான் என்னதான் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணாலும் என்டையராக இந்த ஸ்க்ரீனோட சைஸ், இப்போதைக்கு இந்த ப்ரௌசரோட சைஸ் என்ன, அந்த ப்ரௌசருக்கு என்ன சைஸோ அதை அப்படியே எடுத்து கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறேன்னா இந்த பாக்ஸுக்கு நான் ஸ்டைல் எழுத போகிறேன். ஸோ இந்த பாக்ஸை காப்பி பண்ணி இந்த பாக்ஸுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? டாட் பாக்ஸ். அதுக்கு விட்த்து செட் பண்ண போகிறேன். விட்த்து 200 பிக்சல். ஹைட்டு அதுக்கு என்ன வைக்க போகிறோம்? 200 பிக்சல். ஓகேவா? இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து இதுக்கு வந்து என்ன செய்ய போகிறேன்? #F2 ஒரு பேக்ரவுண்ட் கலர் இந்த இருக்கா? ஒரு கிரே கலரில் இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் கூட டார்க் ஆக்கிக்கிடும், இன்னும் தெளிவாக தெரியும். ஓகேவா? இந்த இருக்கா? ஸோ இப்போ இந்த டிவிஷனுக்குள்ளே சம்திங் ஒரு டெக்ஸ்ட் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கிடுவோம். ஹாய் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் இந்த இருக்கா? ஹாய் வேர்ல்டு அப்படின்னு. ஸோ நான் மார்ஜின் எல்லாம் ரிமூவ் பண்ணனால தான் எனக்கு டாப் லெஃப்ட் கார்னரில் போய் எனக்கு செட் ஆகி உட்காந்துருக்கு கரெக்டாக, எந்த எட்ஜஸ் ஸ்பேசஸ் எதுவுமே இல்லாமல். ஓகேவா? இப்போ இந்த பாக்ஸோட விட்த்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸோட விட்த் என்ன காட்டுது? 200 × 200ன்னு காட்டுது. ஏன்னா விட்த்து நான் 200 செட் பண்ணியிருக்கேன், ஹைட்டு நான் 200 நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு இதில் ஒரு பேடிங்கை நான் ஆட் பண்ணுறேன். பேடிங்
எல்லா கார்னர்ஸ்லையுமே எனக்கு வந்து 20 பிக்சல்ஸ் அப்படிங்கிறது எடுக்கணும். பேடிங் அப்படின்னா அதாவது ஒரு பாக்ஸ் இருக்குது, பாக்ஸுக்கு வெளியில் இருக்க ஸ்பேஸை மூவ் பண்ணணும் அப்படின்னா மார்ஜின். அதே இது அந்த பாக்ஸுக்கு உள்ளே இருக்கிற ஸ்பேசஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா பேடிங். ஓகேவா? ஸோ அதுதான். இப்போ நான் இதை எக்ஸ்பேண்ட் இப்போ சேவ் பண்ண உடனே எனக்கு பாக்ஸ் பெருசாகிடுச்சு. அப்போது இந்த பாக்ஸோட சைஸ் இப்போ நான் பார்த்தேன்னா என்ன காட்டுது? 240 × 240 காட்டுதா? ஏன்னா இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த விட்து ஹைட்டு அது ஒரு 200. ஓகேவா? அது போக இந்த பேடிங் எல்லா கார்னர்லையும் வச்சுருக்கேன் 20. அப்போது அது போக இந்த பார்டர் எஃபெக்ட் ஏதாவது செட் பண்ணிங்க அப்படின்னா அதையும் சேர்த்து எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே என்ன இருக்குது? பேடிங் நான் 20 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ மேலே 20 கீழே 20. அப்போ 20 + 20 என்ன ஆயிரும்? 40 பிக்சல்ஸ். அதனால தான் எனக்கு 240 பிக்சல்ஸ் இப்போ எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஆனால் நான் விட்து நான் இங்கே என்ன செட் பண்ணியிருக்கேன்? 200 பிக்ஸ். இப்போ இதுவே நான் கண்டென்ட் பாக்ஸ் வைக்காம இங்கே பார்டர் பாக்ஸ்னு வைக்கிறேன். பட் ஸ்டில் இப்போ எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா சைஸ் ரிமைன்ஸ் தி சேம். ஓகேவா? ஸோ அப்போது நான் கண்டென்ட் பாக்ஸ் வச்சு பேடிங்கை கொடுத்தேன் அப்படின்னா அந்த பாக்ஸ் எனக்கு ஸ்ட்ரெச் அவுட் ஆகும். ஆனால் இதுவே பார்டர் பாக்ஸ் வச்சு நான் உள்ள பேடிங் கொடுத்தேன்னா கொடுத்துருக்க சைஸுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதுதான் கண்டென்ட் பாக்ஸுக்கும் பார்டர் பாக்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அப்போது எப்பயுமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பார்டர் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா அப்போனா தான் சைஸ் கூட அந்த லேஅவுட் ஸ்ட்ரக்சர் இங்கிட்டும் கொலாப்ஸ் ஆகாமல் கொடுத்த சைஸுக்குள்ளே என்ன இருக்கோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுக்கு தான் பார்டர் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் இந்த லேஅவுட் பாக்ஸ் மாடலுக்கு உண்டான அந்த 2 டிஃப்ரென்சியேஷன்ஸ். இது ரொம்ப முக்கியம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அப்போ டெஃபினேஷன் வைஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த இதில் பாக்ஸ் மாடலுக்கு தான் டெஃபினேஷன் வரும். ஐயோ காப்பி ஆகலை, வந்துருச்சு இந்த இடத்துல. இதுதான் டெஃபினேஷன் இருக்கும். ஓகேவா? இந்த டாக்குமெண்ட் நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அப்புறம் நோட்ஸ் எழுதிக்கோங்க. சரியா? நான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்கள் அப்புறம் நோட்ஸ் நான் எழுதிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பார்டர் பாக்ஸுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஸ்ட்ரெச் அவுட் ஆகாமல் உள்ளே ஃபிக்ஸடாக இருக்கும். இருக்கா? வாட்டர் பாக்ஸுக்கு வித் ஹைட் இது எல்லாமே அப்படி இருக்கும். ஓகேவா? நான் லேட்டர் இந்த டாக்குமெண்டேஷனை கொஞ்சம் நீட்டாக நான் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை அட்ஜஸ்ட் இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியது யூனிட்ஸ். ஓகேவா? இந்த பிக்சல்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? டேரெக்டாக நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். ஸோ அது என்னென்ன யூனிட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இது பார்க்குறதுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா யூனிட்ஸ் பார்க்கணும். ஓகேவா? யூனிட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னது? பிக்சல்ஸ். பிஎக்ஸ் பார்த்துருக்கோம், பிக்சல்ஸு. ரெண்டாவது என்ன இருக்குது அப்படின்னா இஎம், எமினன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். மூணாவது என்ன அப்படின்னா ஆர்எம், ரூட் எலமெண்ட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து என்ன யூஸ் பண்ணுவோம்னா பெர்சன்டேஜ் லெவல் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த 4 பாயிண்ட்ஸ் யூனிட்ஸ் இருக்குது. இந்த 4 யூனிட்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்சியேஷன்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா பிஎக்ஸ். பிஎக்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபிக்ஸட் பிக்சல்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஸ்டு பிக்சல்ஸ். பிஎக்ஸ் என்னது? பிஎக்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிக்ஸ்டு பிக்சல்ஸ். ஓகேவா? ஃபிக்ஸ்டு பிக்சல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ மோர் ஓவர் இப்போ என்ன செஞ்சிடலாம்னா இருக்கா? ஸோ பிஎக்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிக்ஸ்டு பிக்சல்ஸ். அதாவது ஸ்க்ரீனோட டாட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த பிக்சல்ஸ் அப்படின்னா ஸ்க்ரீனில் சின்ன 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 டாட்ஸாக இருக்கும். அதுதான் ஃபிக்ஸ்டு பிக்சல்ஸு. அதை சைஸ் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா? சேஞ்சஸ் ஃபாண்ட் சைஸோட சேர்ந்து சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டால் சேஞ்ச் ஆகாது. அப்புறம் எக்ஸாம்பிள் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம்னா பார்டர்ஸ்க்கு, ஸ்பேசிங்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு பிக்சல்ஸ் யூஸ் பண்ணுவோம். பெரிய சைஸஸ் போகும்போது நான் பிக்சல்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னா இஎம். இஎம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா பேரண்ட்டோட சைஸ் என்னவோ அதை எடுத்து யூஸ் பண்ணுவோம். அதை தான் இங்கே பேரண்ட்ஸ் ஃபாண்ட் சைஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அது வந்து ஃபாண்ட் சைஸை வந்து அஃப்கோர்ஸ் இது கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? சேஞ்சஸ் இந்த இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபாண்ட் சைஸோட சேர்ந்து இது கன்ஃபார்மாக இது வந்து சேஞ்ச் பண்ண தான் செய்யும். இது வந்து இந்த ஸ்கேல் எலமெண்ட் வந்து ரிலேட்டிவ் பேரண்ட்டோட சேர்ந்து நீ அட்ஜஸ்ட் ஆகிக்கிட்டே வரணும். இப்போ பேரண்ட்டை நான் பெருசாக்குறேன்னா உள்ளே இருக்க சின்ன எலமெண்ட்டும் எனக்கு சேர்ந்து பெருசாகணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு இஎம் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ அதுவே ஆர்இஎம் அப்படின்னா ரூட் எலமெண்ட். எல்லாத்துக்கும் ரூட் எலமெண்ட் எது? ஹெச்டிஎம்எல். ஹெச்டிஎம்எல்ல நான் சைஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே அந்த ரூட் எலமெண்ட்டை பேஸ் பண்ணி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வருவேன்.
அப்போது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நான் போகும்போது ரூட் எலமெண்ட்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன், எனக்கு இதுதான் சைஸு, இது இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அப்போ கீழே வந்து நான் ரூட் எலமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் சைஸ் எழுதுவேன். இப்போ உதாரணத்துக்கு ரூட் எலமெண்ட்டில் நான் ஃபாண்ட் சைஸ் வந்து 16 பிக்சல்ஸ் வச்சுருக்கேன். அப்போ உள்ள ஏதோ ஒரு ஹெட்டிங்கில் நான் என்ன செய்வேன், 2REM கொடுப்பேன். அப்போது ரூட் எலமெண்ட்டில் என்ன சைஸோ அதை 2 மடங்கு எடுத்துக்கோ, ஓகேவா, அப்படிங்கிற மாதிரி. அப்போ 2REM அப்படின்னா 2 × 16 பிக்சல் 32 பிக்சல்ஸ். அப்போது கீழே நான் 2REM நான் செட் பண்ணியிருப்பேன். அப்போ நான் மேலே அட்ஜஸ்ட் பண்ணாலே கீழே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆயிரும், அட்ஜஸ்ட் ஆகிக்கிட்டே வரும். அதுக்கு தான் அந்த REM பாயிண்ட்ஸ் எல்லாமே. ரெண்டாவது கீழே வந்து பர்சன்டேஜ், இதுவும் பேரண்ட் சைஸை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஆனால் என்னன்னா வித்து ஹைட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே பர்சன்டேஜ் பேஸ் பண்ணியிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பேரண்ட்டில் நான் ஒரு 200 பிக்சல்ஸ் வச்சுருக்கேன். அப்போ உள்ளே இருக்க பாக்ஸ் ஒரு 200 பிக்சல்ஸ் வைக்கிறதுக்கு பதிலாக 100%. பேரண்ட்டோட சைஸ் என்ன, 200 பிக்சல்ஸ். உள்ளே இருக்க சைல்டு 100% என்ன, அதுவும் 200 பிக்சல்ஸ். அதே தான் இந்த 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 இதுதான். இது எங்கே யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணணுங்கிறது நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். அது ஒர்க் பண்ண தான் உங்களுக்கு வரும். சரியா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த பாயிண்ட்ஸ், இந்த பிக்சல்ஸ் வச்சு நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இப்போது இங்கே எனக்குள்ள ஓகே, இப்போ இதுக்குள்ளே வந்து இந்த பாக்ஸுக்கு வந்து நான் என்ன செஞ்சிடறேன் அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் வந்து நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு 16 பிக்சல்ஸ் நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பாக்ஸுக்குள்ளே நான் என்ன செய்வேன், ஸ்பேன் டேக் கொடுத்து இதுக்கு வந்து கிளாஸ் நேம் கொடுத்து இது வந்து என்ன செஞ்சிடலாம், ஸ்பேன் அப்படின்னா என்ன சொல்லுது, அது ஒரு HTML டேக் தான். ஆனால் என்ன பர்பஸ் அப்படின்னா ஸ்பேன் டேக் இந்த இருக்குல்ல இன்லைன் லெவல், அதாவது ஒரு பேராகிராஃப் டேக் இருக்குது. ஒரு பேராகிராஃப் டேக்குள்ளே போய் என்னால் இன்னொரு பேராகிராஃப் டேக்கை வைக்க முடியாது, எரர் வரும். ஃப்ரேம் ஒர்க்ஸ் போகும்போது ஹைட்ரேஷன் எரர் வரும். அதாவது சைல்டு எலமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதாவது நீட்டாக ஃபார்ம் ஆகாமல் இஷ்யூஸ் காட்டும். என்னால் ஒரு டிவுக்குள்ளே மல்டிபிள் டிவிஷன் வைக்க முடியும், ஒரு பட்டனுக்குள்ளே என்னால் மல்டிபிள் பட்டன்ஸ் வைக்க முடியாது, ஒரு பேராகிராஃப்குள்ளே மல்டிபிள் பேராகிராஃப் டேக் என்னால் வைக்க முடியாது. அப்போது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு இன்லைன் லெவல் எனக்கு இன்னொரு சப்லைன் லெவலில் எனக்கு ஒரு டேக் இன்சர்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு ஸ்பேன் டேக் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஸ்பேன் டேக்கில் இப்போ சைல்டு வச்சுட்டு இங்கே நான் என்ன செய்ய போகிறேன், ஹலோ தேர் அப்படின்னு சொல்லி வைக்க போகிறேன். சேவ் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த இது சைல்டுன்னு வச்சுருக்கேன்ல, இதுக்கு எது பேரண்ட்டு, இந்த பாக்ஸ். ஓகேவா? ஏன்னா இந்த சைல்டு எதுக்குள்ளே இருக்குது, இந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்குது. அப்போ இதுக்கு எது பேரண்ட்டு, பாக்ஸ் பேரண்ட்டு, இது சைல்டு. அப்போது பாக்ஸில் நான் என்ன வச்சுருக்கேன், 16 பிக்சல்ஸ் நான் வச்சுருக்கேன். அப்போது டாட் பாக்ஸுக்குள்ளே எனக்கு என்ன இருக்குது, டாட் சைல்டு. அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், அதுக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து நான் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா 2EM அப்படின்னு சொல்லி செட் பண்ண போகிறேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, ஹலோ தேர் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஏன் அப்படின்னா பேரண்ட்டோட சைஸ் 16 பிக்சல்ஸ், உள்ளே இருக்க சைல்டு 2 times ஆஃப் த பேரண்ட். அப்போது 16 × 32 பிக்சல்ஸ் இருக்கும். இந்த இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 2EM இருக்கா, இதை வச்சு பார்த்தோம்னா தெரியும். இந்த இதுக்கு வந்து இங்கே ஆமாம், அது 2 times ஆஃப் த சைஸ் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து அது 32 பிக்சல் சைஸில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு காட்டும். இப்போ இதுவே இதை இங்கே வைக்காமல் நான் வந்து என்ன செய்ய போகிறேன், எல்லாத்துக்குமே ரூட் எது, HTML-க்குள்ளே நான் ஃபாண்ட் சைஸ் நான் கொடுத்துட்டேன். அப்போ இங்கே 2REM நான் இப்போ கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு அது எதை எடுத்துக்கிட்டு இருக்கோம், HTML-ல என்ன ஃபாண்ட் சைஸோ அதை இதை டார்கெட் பண்ணி இங்கே இப்போ இது கொடுத்தேன்னா எடுக்காது. இந்த 2EM கொடுத்தேன்னா இது ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸ்டில் இட்ஸ் அ பேரண்ட் தானே. ஸோ ரூட் எலமெண்ட்டோட சைஸ் என்னவோ அந்த சைஸை தான் அது எடுத்துக்கிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ ஆமாம், அதுதான் அந்த இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் இந்த ஃபாண்ட் சைஸ் இதை பேஸ் பண்ணி தான் உள்ள எல்லா இடத்துலையுமே நான் ஃபாண்ட் சைஸ் வச்சுருப்பேன். அப்போ நான் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். இங்கே அட்ஜஸ்ட் பண்ணாலே எங்கெங்கெல்லாம் அந்த எமினன்ட் பாயிண்ட்ஸ் அந்த எலமெண்ட் இது நான் யூஸ் பண்ணியிருக்கேனோ அந்த எல்லா இடத்துலையுமே இது என்ன ஆகும், அட்ஜஸ்ட் ஆகிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான். இப்போ அதே மாதிரி உள்ளே வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இன்னொரு டிவிஷன் நான் வைக்க போகிறேன், சைல்டு டிவிஷன். இதுக்கு வந்து என்ன வச்சுக்கலாம், கிளாஸ் நேம் கொடுத்து பாக்ஸ் 1ன்னு நான் வச்சுக்கலாம். அப்போது பேரண்ட்டோட பாக்ஸ் சைஸ் வந்து எனக்கு என்ன இருக்குது, இப்போ இதை நான் டெலீட் பண்ணிடுறேன், இந்த ரெண்டையும் கமெண்ட் பண்ணிடுறேன், எதுவுமே இல்லை அந்த இடத்துல. அப்போது உள்ள பேரண்ட்டோட சைஸ் என்ன, 200 பிக்சல்ஸ். அப்போது இந்த பாக்ஸுக்குள்ளே தான் என்ன இருக்குது, டாட் பாக்ஸ் 1ன்னு இருக்குது. ஓகேவா?
நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல இந்த ஸ்பேஸ் கம்பல்சரி நமக்கு வேணும். ஏன் அப்படின்னா பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது நமக்கு, பாக்ஸ் 1. இப்போ இந்த ஸ்பேஸை நான் விடலை அப்படின்னா என்ன ஆயிரும், பாக்ஸ் 1 2 ஒரே எலமெண்ட்டில் இருக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள், இதில் மிஸ்டேக்ஸ் நிறையா வரக்கூடாது, அதெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நான் செய்ய போகிறேன், விட்த் வந்து பேரண்ட்டோட சைஸு 200 பிக்சல்ஸ். 200 பிக்சல்ஸில் எனக்கு ஒரு 50 பிக்சல், அதாவது 1/4 எடுக்கணும். ஓகேவா? 200 4 பிரித்தோம்னா அப்படின்னா எனது 1/4 குவார்ட்டராக பிரிச்சோம், அப்போ 1/4% அப்போ என்ன அர்த்தம்னா 25% எனக்கு போதும். ஓகேவா? அப்புறம் ஹைட்டு எனக்கு என்ன இருக்கணும், பேரண்ட்டோட ஹைட்டில் எனக்கு 25 பிக்ஸ். அப்போ பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன், ரெட்டு. இதாக இருக்கா? ஓகேவா? அப்போ பேரண்ட்டோட சைஸ் வந்து இப்போ இந்த விட்து, இந்த பாக்ஸோட விட்து, இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க இந்த பாக்ஸ் 1ஓட விட்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, 40 இருக்கும். ஓகேவா? அப்போது உள்ளே இருக்க அந்த பேடிங்கில் என்ன ஸ்பேஸ் இருக்கும், அந்த 20x20 200ல் அந்த 20x20 ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிரும், 160 மாறிடும். 160 நம்ம 25% எடுத்தோம்னா 40. அதனால தான் நமக்கு அது 40ங்கிறது கொடுத்துருக்கோம். இதுவே கண்டென்ட் பாக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த 240ல் 25% எவ்வளோங்கிறத பார்த்து அதை எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த பாக்ஸ் மாடல், அந்த கண்டென்ட் பாக்ஸு, இது எல்லாமே அந்த கொஞ்சம் பார்க்க ஃபஸ்ட்டு புதுசாக பார்க்க ரொம்ப கிளம்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதை இதுதான் ரொம்ப பேஸ். இது புரிஞ்சால் தான் உள்ள யூஐயில் உங்களுக்கு ஸ்டைல்ஸ் எழுதினாலும் எழுத முடியும். சரியா? ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா பொசிஷன்ஸ். ரொம்ப முக்கியமான ஒன்று. சிஎஸ்எஸில் அந்த லேஅவுட்டை எப்படி, அந்த ஸ்ட்ரக்சர், அந்த லேயரை எங்கே வைக்க போகிறேன், எப்படி வைக்க போகிறேன், என்ன பர்பஸ்க்கு வைக்க போகிறேங்கிறது இந்த பொசிஷன்ஸ் தெரியல அப்படின்னா என்னால் ஒன்றுமே யூஐ டிசைன்ஸே பண்ண முடியாது நம்மளால். ஸோ பொசிஷன்ஸ் பிளேஸ் த மேஜர் ரோல். ஓகேவா? ஃபஸ்ட்டு பொசிஷன் என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக். ஓகேவா? ஸ்டாட்டிக் வந்து தான் டிஃபால்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து என்னது, ஸ்டாட்டிக் தான் டிஃபால்ட். இதுதான் டிஃபால்ட்டு. அப்போது ஸ்டாட்டிக்கை யூஸ் பண்ணி நான் என்ன எலமெண்ட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதில் இந்த டாப்பு லெஃப்ட் ரைட்டு பாட்டம் ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு ஒர்க் ஆகாது. ஓகேவா? டாப் லெஃப்ட் பாட்டம் ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு ஒர்க் ஆகாது. இப்போ உதாரணத்துக்கு பை டிஃபால்ட்டாக வந்து பாக்ஸ் வந்து ஸ்டாட்டிக் பொசிஷனில் தான் இருக்கும். ஓகேவா? அப்போது இது வந்து பொசிஷன் கொடுத்து நான் ஸ்டாட்டிக்னு வச்சுட்டேன் அப்படின்னாலும் இந்த பாக்ஸ்லேருந்து எனக்கு டாப்லேருந்து அதை எந்த பொசிஷனில் இருக்கோ டாப்லேருந்து எனக்கு கொஞ்சம் ஒரு 30 பிக்சல்ஸ் கீழே இறங்கு அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அது ஒர்க் ஆகாது. ஓகேவா? பிகாஸ் இட்ஸ் ஸ்டாட்டிக். இந்த டாப்பு லெஃப்ட் ரைட்டு ப்ராப்பர்ட்டிஸ் இது எதுவுமே அதெல்லாம் ஒர்க் ஆகாது. இட்ஸ் ஜஸ்ட் அ நார்மல் ஃப்ளோ. டாப் டு பாட்டம் ஆர்டரில் அந்த ஃப்ளோவில் அது போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதுதான் ஸ்டாட்டிக். இப்போ அதே மாதிரி அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா ரிலேட்டிவ் பொசிஷன். ரிலேட்டிவ் நம்ம என்ன சொல்லணும்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. அதான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரிலேட்டிவ் டு இட்ஸ் நார்மல் பொசிஷன். ஓகேவா? ஸோ அப்போ அங்கே ரிலேட்டிவ் பொசிஷன் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு அந்த டாப் லெஃப்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இப்போது இந்த பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் நான் கொடுத்துட்டு இப்போ டாப் வந்து நான் ஒரு 32 பிக்சல்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா மேலேருந்து இங்கே இருந்துச்சா இனிஷியலாக, இப்போ இனிஷியலாக இது கொடுக்கலன்னா அங்கே இருக்குது. அப்போ நான் டாப் நான் செட் பண்ணேன்னா மேலேருந்து எனக்கு 32 பிக்சல்ஸ் கீழே இறங்கிடும். ஓகேவா? இந்த லெஃப்ட் ரைட்டு பாட்டம் எங்கே வேணும்னாலும் என்னால் மூவ் பண்ண முடியும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஸ்டாட்டிக்கில் மட்டும்தான் ஒர்க் ஆகாது. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன அப்படின்னா இது வந்து அப்சல்யூட் பொசிஷன். அடுத்து இது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ப்ரொஃபைல் கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டாப் ரைட் கார்னரில் ஆக்ஷன் பட்டன்ஸ் வச்சுருப்பாங்க. கிளிக் பண்ணால் 2-3 ஆப்ஷன்ஸ் வர மாதிரி அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி வச்சுருப்பாங்கன்னா வெளியில் இருக்க பாக்ஸ் வந்து ரிலேட்டிவ் பொசிஷனில் இருக்கும். உள்ளே இருக்க அந்த ஆக்ஷன் பட்டன்ஸ் எல்லாம் அப்சல்யூட் பொசிஷனில் இருக்கும். ஓகேவா? அப்சல்யூட் எப்பயுமே எதை பேஸ் பண்ணியிருக்குமா எதுக்கு இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் எது ரிலேட்டிவாக இருக்குது, எந்த பொசிஷன் ரிலேட்டிவாக இருக்கோ அந்த ரிலேட்டிவ் பொசிஷனுக்கு போய் அப்சல்யூட்டாக உட்காந்துரும். ஓகேவா? அப்போது அப்சல்யூட்னு ஒன்று செட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேரண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது, அது பேரண்ட் எலமெண்ட் எதுவோ அது ரிலேட்டிவ் பொசிஷனில் கம்பல்சரியாக இருக்கணும். இல்லைனா அந்த டிவிஷனுக்குள்ளே நீங்கள் அப்சல்யூட்டாக வைக்க முடியாது. ஓகேவா? அப்போ பேரண்ட்டை நான் இப்போ உதாரணத்துக்கு நான் பாக்ஸ்னு வச்சுருக்கேன். பாக்ஸுக்குள்ளே சைல்டை கொண்டு போய் நான் இந்த இடத்துல உட்கார வைக்கணும் அப்படின்னா பாக்ஸ் என்னவா இருக்கணும், எனக்கு ரிலேட்டிவ் பொசிஷனில் கம்பல்சரியாக இருக்கணும். அப்போனா தான் என்னால் பாக்ஸுக்குள்ளே சைல்டை அப்சல்யூட்டாக எங்கே வேணாலும் மூவ் பண்ண முடியும். இப்போ நான் பாக்ஸை நான் ரிலேட்டிவாக வைக்கல அப்படின்னா எது பேரண்ட் எல்லாத்துக்கும் பாடி டேக். அப்போ பாடிக்கு அப்சல்யூட்டாக போய் உட்காந்துரும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல இப்போது
அடுத்து பார்க்க போகிறது என்னது, அப்சல்யூட் பொசிஷன். ஓகேவா, இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாக்ஸ் வந்து ரிலேட்டிவ் பொசிஷனில் வச்சுட்டேன். அப்போ இந்த பாக்ஸ் ஒன்று வந்து பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இப்போ அதை நான் சேவ் பண்ண உடனே எனக்கு அப்சல்யூட்டாக உட்காந்துருக்கா. ஓகேவா, சைஸும் கொஞ்சம் பெருசாக தெரியுது பாருங்க. ஏன்னா இப்போ அது இந்த 25% அப்படின்னா இப்போ அது பாக்ஸோட 200 பிக்சலை கம்பல்சரியாக எடுத்திருக்கும். அதனால தான் இந்த பாக்ஸ் ஒன்று இப்போ சைஸ் என்ன இருக்கு, 50 எடுத்திருக்கோம். ஓகேவா, இப்போ இதை டாப்பில் எனக்கு ஒரு 20 பிக்சல்ஸ் கீழே இறக்கிருக்கு, ரைட்லேயே எனக்கு அதே மாதிரி ஒரு 20 பிக்சல்ஸ் கீழே இறக்கிரு அப்படின்னு கொடுத்துட்டேன்னா அப்போ டாப் ரைட் கார்னரில் எனக்கு இங்கனக்குள்ளே இருக்கும். வந்துருச்சா? அப்போ என்னால் இதை அப்சல்யூட்டாக எங்கே வேணாலும் என்னால் மூவ் பண்ணி இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னால் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். இப்போ இது எனக்கு ரிலேட்டிவ் பொசிஷனை இல்லை, இதை தூக்கி விட்டுட்டேன் அப்படின்னா எங்கே போயிடும், அங்கே போயிடும், டாப் ரைட் கார்னருக்கு போயிடும். அப்போ பேரண்ட்டோட சைஸ் என்னவோ அதுக்கு 100% என்ன சைஸோ அதை எடுத்துகிட்டு அங்கே உட்காந்துருக்கும். ஓகேவா, இதுதான் அந்த அப்சல்யூட் பொசிஷனுக்கு உண்டான அந்த ரிலேஷன்ஷிப். ஸோ அப்சல்யூட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த நியரஸ்ட் பொசிஷன் எதுவோ அது கம்பல்சரியாக ரிலேட்டிவாக இருக்கணும். அந்த ஆங்கர் பாயிண்ட் வந்து ரிலேட்டிவ் பொசிஷனில் இருக்கணும். ஓகேவா, இதுதான் அப்சல்யூட். ஸோ இப்போ அடுத்து இதில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா ஃபிக்ஸடு பொசிஷன். ஃபிக்ஸ்டு அப்படின்னா ஸ்க்ரீனோட சைஸ், வியூ போர்ட் ஸ்க்ரீனில் என்ன சைஸோ அந்த சைஸுக்கு தான் ஃபிக்ஸடாக போய் உட்காரும். ஓகேவா, ஃபிக்ஸட் பொசிஷன் வந்து வியூ போர்ட் ஸ்க்ரீனுக்கு தான் போய் எப்பயுமே உட்காரும். ஓகேவா, அதாவது பாடி டேக்குக்கு தான் போய் உட்காரும். நீங்கள் என்ன தான் பேரண்ட் எலிமெண்ட்டில் ரிலேட்டிவ் எது செட் பண்ணாலும் ஃபிக்ஸட் வில் ஆல்வேஸ் டார்கெட் யுவர் வியூ போர்ட் ஸ்க்ரீன் பாடி டேக். அப்போது இப்போ இதை வந்து நான் அப்சல்யூட் கொடுக்கறதுக்கு பதிலாக ஃபிக்ஸ்டு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே என்ன தான் அதோட பேரண்ட் எனக்கு ரிலேட்டிவ் பொசிஷனில் இருந்தாலும் அது பாடி டேக்குக்கு தான் போய் உட்காரும். ஓகேவா, ஸோ அதுதான் ஃபிக்ஸடுக்கும் அப்சல்யூட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ரியல் கேஸ் சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டருக்கு நம்ம மோஸ்ட்லி ஃபிக்ஸட் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா ஃபிக்ஸடு ஹெட்டரை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ டாப் கார்னரில் போய் அது ஃபிக்ஸ் ஆயிரும். நான் ஸ்க்ரோல் பண்ண எப்போ பார்த்தாலும் ஹெட்டர் எனக்கு எங்கே இருக்கும், மெனு எனக்கு டாப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஒரு சில நேரங்களில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஸ்டிக்கி யூஸ் பண்ணுவோம். ஒரு சில நேரங்களில் என்ன யூஸ் பண்ணுவோம், ஃபிக்ஸ்டு யூஸ் பண்ணுவோம். ஸ்டிக்கி அப்படின்னா ஒன்ஸ் அந்த பொசிஷனில் போய் முட்டின உடனே அங்கே ஒட்டிக்கிடும், அப்படியே ஸ்க்ரோல் பண்ண அங்கேயே இருக்கும், அதான் ஸ்டிக்கி. ஒரு சில இடங்களில் நம்ம அப்படி யூஸ் பண்ணுவோம், இன்னொரு சில இடங்களில் ஃபிக்ஸ்டு யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி சில வெப்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மெனு பார் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ஆக்ஷன் பட்டன்ஸ் எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன தான் ஸ்க்ரோல் பண்ணாலும் லெஃப்ட் சைடில் அப்படியே இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். ரைட் சைட்லேயே லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ரெண்டுமே அப்படியே நிற்கும், பிகாஸ் தே ஆர் ஃபிக்ஸட் பொசிஷன். நடுவில் இருக்கிறது மட்டும் ஸ்க்ரோல் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் அந்த மாதிரி லே அவுட்டுக்கு இந்த மாதிரி நம்ம பொசிஷன்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டிக்கி வந்து நான் சொன்ன மாதிரி தான், ஒன்ஸ் அந்த த்ரெஷ்ஹோல்டு மீட் ஆகிற வரைக்கும் அது நார்மல் பொசிஷனில் இருக்கும். அந்த த்ரெஷ்ஹோல்டு பொசிஷன் போன உடனே என்ன ஆயிரும், அது ஸ்டிக்கி அந்த பொசிஷனில் ஒட்டிக்கிடும். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஸ்டிக்கி பொசிஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இது ரெண்டையுமே நான் இப்போ கமெண்ட் பண்ணிக்கிறேன், டெலிட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. ரெண்டையுமே டெலிட் பண்ணிவிட்டு என்ன வைக்க போகிறேன்னா ஹெட்டர்னு ஒரு டேக் வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே வந்து இப்போதைக்கு லோகோ சம்திங், ஓகேவா, லோகோ மட்டும் இருக்கும். அப்போது இங்கே இடத்துல இப்போ என்ன செய்ய போனால் ஹெட்டரை டார்கெட் பண்ணி நம்ம ஸ்டைல்ஸ் எழுதிக்கலாம். ஹெட்டரை டார்கெட் பண்ணி விட்த்து வந்து எனக்கு கம்பல்சரி ஃபுல்லாக இருக்கணும். விட்த்து வந்து 100% விட்த்து இருக்கணும். அப்புறம் பேடிங் எல்லா கார்னர்லேயும் எனக்கு ஒரு 12 பிக்சல்ஸ் பேடிங் இருக்கணும். 12 பிக்சல்ஸ் இருக்கணும். ஓகேவா, அடுத்து எனக்கு வந்து பார்டர் இருக்கணும், பார்டர் பாட்டம். ஓகேவா, பார்டர் வரணும், ஆனால் எனக்கு பாட்டமில் மட்டும்தான் பார்டர் வரணும். அப்போ எனக்கு பார்டரோட சைஸ் என்னவாக இருக்க போகுதுன்னா 1 பிக்சல் சைஸாக இருக்கணும். சாலிட் அப்படின்னா அந்த டாட்டாக வேணாம், டேஷ்டாக வேணாம், எனக்கு ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும். ஸோ அதுக்கு தான் சாலிட். அதோட கலர் வந்து என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா R0, அப்புறம் 20% இல்லை 90% ஆஃப் த பிளாக் கலர். ஓகேவா, அப்போ டார்க் கிரே கலரில் இருக்கும். இல்லை எனக்கு வந்து 98% கலர் இருக்கணும், 1% இல்லை 10% இந்த இருக்கா, அந்த பர்சன்டேஜ் லெவல் 000 6 தடவை கொடுத்தோம்னா பியூர் பிளாக் கலர். லாஸ்ட்டாக கொடுத்துருக்க அந்த 2 டிஜிட் வந்து அந்த ஒப்பாசிட்டி லெவல். ஒப்பாசிட்டி இது வந்து என்னென்னா ஹெக்ஸா டெசிமல் கோடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கலரிங் வந்து உங்களுக்கு நார்மல் நம்ம டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ண சில கலர் கோட்ஸ் வந்து மெமரைஸ் ஆயிடும். இல்லை எனக்கு கலர் கோட்ஸ் எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுருங்க, HTML கலர் கோட்ஸ்ன்னு இருக்கும்.
HTML கலர் கோட்ஸ். அதில் நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது பார்க்க நல்லா தெரியுதோ அந்த வெப்சைட்ஸில் போய் கலர் கோடை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் வேணும் அப்படின்னா இந்த இருக்கா, இந்த கோடை காப்பி பண்ணி அங்கே கொடுத்துடலாம். ஸோ அந்த ஹெக்ஸாடெசிமல் கோடோ, RGB, RGBA, OXLX இந்த நிறைய கலர் கோட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன மாதிரி கலர் கோட்ஸில் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த பார்டர் இருக்குது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா கீழே வந்து இதுக்கு கீழே வந்து மெயின் டேகு, இதான் மெயின் கண்டென்ட்டுக்குனால மெயின் டேக் யூஸ் பண்ணி இதுக்குள்ளே என்ன செய்ய போகிறேன், பேராகிராஃப்டை டம்மி டெக்ஸ்ட் கொண்டு வர போகிறேன். லோரம் எப்சம்னு அடித்தோம்னா டம்மி டெக்ஸ்ட் வந்துடும். ஓகேவா? இந்த பேராகிராஃப் டேகை காப்பி பண்ணி நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒரு கொஞ்சமாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கண்டென்ட் நிறையா இருக்குது. இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஹெடர் என்ன ஆகுது, மேலே மூவ் ஆகுதா, ஸ்க்ரோல் ஆகுதா. இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஹெடரை வந்து நான் பொசிஷன் ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்தேன்னா எப்பயுமே அது என்ன இருக்கும், எனக்கு அந்த டாப்லேயே இருக்கும். இந்த தெரியுதா, மேலே லோகோ இருக்குது, ஆனால் அதுக்கு மேலே இப்போ என் கண்டென்ட் உட்காந்துருக்கா. இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னா ஹெடர் இருக்குது, ஹெடருக்கு அடியில் போய் என் கண்டென்ட் ஏறி உட்காந்துக்கிடுச்சு. அப்போ நான் என்ன செய்யணும், மெயின் டேகுக்கு இப்போது ஹெடருக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்னு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து எனக்கு ஒயிட் கலரில் இருக்கும் அப்படின்னா என்ன ஆயிரும், இந்த மொதல் இருக்க டெக்ஸ்ட் எனக்கு தெரியவே தெரியாது, மறைஞ்சிருச்சா. ஆனால் அதுக்கு பின்னாடி எனக்கு இப்போ டெக்ஸ்ட் இருக்குது. அப்போ அந்த டெக்ஸ்ட்டை நான் உள்ளே நான் கொண்டு வரேன்னா என்ன செய்யணும், ஒன்று மெயின் டேகுக்கு பேடிங் டாப்னு கொடுத்து நான் என்ன செய்யணும், மேலேருந்து அதை கீழே நான் மூவ் பண்ணணும். பேடிங் டாப்னு கொடுத்து ஒரு 40 பிக்சல்ஸ் நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் போல் தெரியுது. இப்போ அதுவே நான் என்ன செய்யணும், 50 பிக்சல்ஸ் கொடுத்தேன்னா மேலேருந்து கீழே மூவ் ஆயிரும். ஸோ ஃபிக்ஸடுன்னு கொடுத்தேன் அப்படின்னா போய் அந்த பின் பொசிஷனில் அப்படியே போய் உட்காந்துக்கணும். கீழே கண்டென்ட் இருக்குது இல்லைங்கிறது இட் டசன்ட் ஒரி அபவுட் இட். அப்போது இவ்வளோ சிரமப்படுறதுக்கு நான் என்ன செஞ்சிருவேன், பொசிஷன் ஃபிக்ஸ்ன்னு கொடுக்குறதுக்கு பதில் ஸ்டிக்கி எங்கேருந்து நீ ஸ்டிக் பொசிஷனில் இருக்கணும், டாப் ஒரு 20 பிக்சல்ஸ் எனக்கு ஸ்டிக்கி பொசிஷன்ஸில் இருக்கணும். ஓகேவா? டாப்லேருந்து இப்போ 20 பிக்சல்ஸ் கீழே இறங்கிடும். அப்போ நான் இப்போ ஸ்க்ரோல் பண்ண சொன்னேன், இது இந்த இருக்குல்ல, ஏன் ஸ்க்ரோல் ஆகுது, இல்லை 0 பிக்சல்ஸ்னு வச்சுக்கிறோம். இல்லைன்னா உள்ள இருக்க பேராகிராஃப் டேகுக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 4 REM கொடுத்துரும். இதுக்கு ஹெட்டர் வந்து ஒயிட் வைக்கிறது போல் ரெட் வச்சிடலாம். பொசிஷன் ஸ்டிக்கி கொடுத்தாச்சு, ஆனால் ஏன் செட் ஆக மாட்டேங்குது. இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஹெட்டர் பொசிஷன் ஸ்டிக்கியில் தான் இருக்குது. இப்போ டாப் 0 என்ன இஷ்யூ, ஸோ ப்ராபப்ளி இஷ்யூ வந்து இப்போ எதனால் இருக்கும் அப்படின்னா ஹைட்டை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 100% வியூ போர்ட் ஹைட்டில் தான் எப்பயுமே நீ இருக்கணும் அப்படின்னு. ஸோ அப்போ எனக்கு ஸ்டிக்கி வந்து பொசிஷன்ஸில் உட்காராது கரெக்டாக. ஸோ அதுதான் இஷ்யூ, இருக்க சான்சஸ் இருக்குது. சேஞ்ச் பண்ணாலுமே இதுக்கு ஸ்டில் ஒர்க் ஆகலை. சேஞ்ச் பண்ணிட்டோம், பட் ஸ்டில் இது எனக்கு ஸ்க்ரோல் ஆகிக்கிட்டே தானே இருக்குது. ஏன் ஸ்டிக்கி பொசிஷன்ஸ் உட்கார மாட்டேங்குது.
யூஸ்வலாக வரணுமே. இது நார்மலாக இந்த ஸ்டைல் இப்போ உட்காரணும், ஆனால் ஏன் உட்கார மாட்டேங்குது அப்படிங்கிறது தெரியல. இதெல்லாம் டெலீட் பண்ணி யூஸ் பண்ணல, அப்புறம் எதுக்கு இது? ஹெட்டரு வித்து 100% யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பொசிஷன் ஸ்டிக்கி பொசிஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஸ்டிக்கி பொசிஷனுக்கு வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கான்னு பார்ப்போம். ஸ்டிக்கி பொசிஷன் எக்ஸாம்பிள். அதான் இது அவங்க தான் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஒர்க் ஆகுதுல்ல. நம்ம அதே தான் பண்ணியிருக்கோம். நம்ம ஹெட்டருக்கு கொடுத்துருக்கோம், ஹெட்டரை டார்கெட் பண்ணி தான் எழுதுகிறோம். பட் ஹெட்டர் ஏன் அது ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் தெரியல. இல்லைன்னா இதுக்கு என்ன செஞ்சிடலாம், ஹெட்டர் அப்படின்னே வச்சுருவோம். கிளாஸ் நேமை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். டேகுக்கு அது ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா கிளாஸுக்கு ஏதாச்சும் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இதுக்கு வரலையே. இந்தா இதில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்? ஒரு மிஸ்டேக்ஸுமே இல்லையே. ஓவர்ஃப்ளோ கிட்டன் பண்ணா பொசிஷன்ஸ் இது ஆக்சுவலாக ஒர்க் ஆகணுமே, ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு தான் தெரில. இது ஸோ இந்த எக்ஸாம்பிளை வேணால் இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே உங்க கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிள். ஸோ லெட்ஸ் ட்ரை தட். ஸோ அப்போது இந்த கண்டென்ட் எல்லாமே உள்ள அப்படியே இருக்கட்டும். ஸோ இதையும் கூட எடுத்துடலாம். இருக்கட்டும். இப்போது விட்த்து டாப்பு 0, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இது ஏன் வரமாட்டேங்குதுன்னு தெரில. இல்லை, லெட்ஸ் delete everything and try freshly. என்ன இஷ்யூ அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியல. சில நேரங்களில் தான் பெரிய மண்டேடியாக இருக்கும் பொசிஷன்ஸ்லோட ஒர்க் பண்ணும்போது. ஓகே, ஸோ அவங்கள அந்த கொடுத்துருக்க அந்த எக்ஸாம்பிளை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ லெட்ஸ் சே ஸ்டிக்கி பொசிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்ஸ் டு டேகு, ஓகேவா? ஸோ அதுக்கு கீழே ஒரு டிவிஷன் வச்சுக்கலாம். இது வந்து என்ன வச்சுக்கலாம், கிளாஸ் லேயர்னு சொல்லி வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே என்ன வச்சுக்கலாம், திஸ் இஸ் தி ஸ்டிக்கி லேயர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து கீழே வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, அந்த பேராகிராஃப் டேக்கில் லோரம் இப்சம் டெக்ஸ்ட்டை நம்ம காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ மல்டிபிள் பேராகிராஃப் டேக்ஸை நம்ம காப்பி பண்ணி போட்டாச்சு. இப்போ உதாரணத்துக்கு ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி மார்ஜின் 0, பேடிங் 0, பாக்ஸ் சைஸிங் கொடுத்து பார்டர் பாக்ஸ், அப்புறம் பாடி டேக்கை டார்கெட் பண்ணி விட்த்து 100 வியூ போர்ட் விட்த்து, ஹைட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹைட் எடுத்துக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிடுவோம், ஓகேவா? இப்போது அடுத்து வந்து எந்த இது
இந்த லேயரை டார்கெட் பண்ணிக்கிடும். இந்த லேயரை டார்கெட் பண்ணி டாட் லேயர் அப்படின்னு கொடுத்து விட்த் வந்து நான் என்ன செய்ய போகிறேன் 100% விட்த் தான் இருக்கணும். ஹைட் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு 240 பிக்சல்ஸ்னு சொல்லி ஹைட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வந்து என்ன வைக்க போகிறேன்னா எல்லோ கலரில் நான் வச்சுறேன். 240 அதிகம், அப்போது 120 பிக்சல்ஸ்னு வச்சுக்கலாம். இல்லை ஹைட் எதுவுமே கொடுக்காம பேடிங் எனக்கு ஒரு 20 பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போது ரிமைனிங் கீழே இருக்கிற இந்த டெக்ஸ்ட் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து பேராகிராஃப் டேக் தானே. இந்த பேராகிராஃப் டேக்கை டார்கெட் பண்ணி ஃபாண்ட் சைஸை வந்து நான் ஒரு 48 பிக்சல்ஸ் வச்சுக்கிறேன் இருக்கும். இப்போது இது ஸ்க்ரோல் பண்ணோம்னா அந்த ஸ்டிக்கி லேயர் அங்கனுக்குள்ளே இல்லை. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இதோட பொசிஷன்ஸ் வந்து நான் என்ன செய்ய போகிறேன் ஸ்டிக்கி அப்படின்னு கொடுத்துட்டு டாப்பில் எனக்கு 0 பொசிஷனில் எனக்கு பின் ஆகிடணும். இப்போ ஒன்ஸ் அது டாப் ரீச் ஆன உடனே எனக்கு அது பொசிஷன் ஸ்டிக்கி ஆகணும். இந்த இடத்துல அது இன்னும் ஆகலை, அதுதான் ஏன்னு தெரியல. இப்போ இது முட்டணும், அந்த முட்டினாலும் என்ன இஷ்யூ அப்படிங்கிறது தெரியல. சரி, இந்த எக்ஸாம்பிள் இந்த டேக் செய்வோம். அப்படியே இங்கே காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. வரேன். இந்த அவங்களோடது ஒர்க் ஆகலை வருங்க. ஸோ சம்திங் இஸ் ராங். நம்ம எழுதின கோடிங் கரெக்ட் தான், ஆனால் அவுட்புட் அங்கே வரல. அது என்ன இஷ்யூன்னு தான் தெரியல. ஸ்டிக்கி வரணுமே, ஏன் ஸ்டிக்கி பொசிஷன்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது? ஸ்டிக்கி பொசிஷன் let's search sticky position not working CSS. ஆஃப்செட் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம கொடுத்துருக்கோமே, டாப் லெஃப்ட்டுன்னு சொல்லி தான் கொடுத்துருக்கோமே. வச்சிருக்கேன்ல. இருக்கு, ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. ரிவர்ஸ்ல போகும்போது ஏன் ஸ்க்ரோல் டவுன் போகும்போது அது டாப்ல ஒட்டி நிக்குது? அது ஏன் ரிவர்ஸ்ல ஒர்க் ஆகுது? என்னடா அது வித்தியாசமா இருக்கு. மேலே போயிட்டு கீழே இருந்து ஸ்க்ரோல் பண்ண வரும்போது அது அங்கனக்குள்ளே ஒட்டிக்கி நிற்குது. இது இஷ்யூ வித்தியாசமாக இருக்குது. ஓகே, இது என்னங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். ஏன்னா இதில் டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். என்ன இஷ்யூ அப்படிங்கிறத அப்புறம் பார்ப்போம். பிடிபடலை, என்ன இஷ்யூ, என்ன பிரச்சனை இதுக்கு அப்படிங்கிறது தெரியல. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த பொசிஷனிங்ஸ், இது எல்லாமே. ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிஸ்பிளே. ஓகேவா? இதை தான் நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பிளாக்ஸ். டிஸ்பிளே பொசிஷன் வந்து நார்மலாக என்ன இருக்கும் அப்படின்னா பிளாக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? பிளாக் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா எப்பயுமே புது லைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நான் இங்கேக்குள்ள ஒரு கண்டென்ட் வச்சுருக்கேன். இந்த கண்டென்ட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு ஸ்பேன் டேக் வச்சு அந்த ஸ்பேன் டேக் நான் பிளாக் கொடுத்துட்டேன் அப்படின்னா புது லைனில் ஃப்ரெஷ்ஷாக ஃபுல் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணி தான் கீழே வரும். ஓகேவா? ஸோ அதுதான் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டேக்ஸ் த ஃபுல் விட்த் ஆஃப் த கண்டெய்னர். ஓகேவா? அப்போது உதாரணத்துக்கு இந்த இதை மொத்தமாக என்ன செஞ்சிடலாம், டெலிட் பண்ணி விட்டுடலாம். பாடி டேக்கில் கொடுத்துட்டு நம்மளோட சிஎஸ்எஸ்ஸை லிங்க் பண்ணிடுவோம். ./assets css styles.c. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேராகிராஃப் டேக் வச்சுருக்கேன். அதில் என்னோடய நேமை நான் டைப் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்குள்ளே ஒரு ஸ்பேன் டேக் வச்சு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்படி இருக்குது. அப்போ ஸ்பேன் டேக் எல்லாமே சேர்ந்து எனக்கு இப்படி இருக்குது. இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பேராகிராஃப் டேக்கை டார்கெட் பண்ணி இதுக்கு வந்து என்ன செய்ய போகிறேன், கலர் வந்து ரெட்டுன்னு வச்சுருக்கேன்.
இப்போ இந்த பேராகிராஃப் டேக்குள்ளே இருக்கிற ஸ்பேன் டேக், ஸோ அதுக்குள்ளே இருக்க அந்த ஸ்பேன் டேக்கை டார்கெட் பண்ணி நம்ம என்ன செஞ்சிடலாம், அதோட ஃபாண்ட் சைஸை வந்து நான் ஒரு 24 பிக்சல்ஸ் நான் வச்சுக்கிறேன். குறைஞ்சிருச்சா? இப்போ நான் அந்த ஸ்பேன் டேக் வந்து டிஸ்பிளே வந்து பிளாக் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா புது லைனில் ஃபுல் வித் ஆக்குபை பண்ணி உட்காந்துருக்கும். சேவ் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போது இதோட டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வந்து சென்டர், டெக்ஸ்ட் அலைன் வந்து நான் சென்டர்னு கொடுத்துட்டேன்னா அப்போ புது லைனு கண்டெய்னரோட விட்தை எடுத்துகிட்டு தான் உட்காரும். அப்போ சென்டர்னு கொடுத்தோன்னே எங்கே போயிடுச்சுன்னு பார்த்தீங்களா, அந்த என்டையர் கண்டெய்னரோட சென்டர் பொசிஷனுக்கு போயிடும். ஓகேவா? அப்போது இது என்ன தான் இந்த பேராகிராஃப் டேக்குள்ளே இருந்தாலும் அது எப்பயுமே ஃபுல் விட்தை அது ஆக்குபை பண்ணி தான் உட்காரும். ஓகேவா? ஆல்ரைட். ஸோ இதுதான் அந்த பிளாக்கிங் பொசிஷன். இப்போ அடுத்து வந்து இன்லைன். ரெண்டாவது வந்து என்னது, இன்லைன். ஓகேவா? இன்லைன் பொசிஷன் வந்து அந்த டெக்ஸ்டோட சேர்ந்தே தான் உட்காந்துருக்கும். ஓகேவா? ஸோ சிட்ஸ் இன் த லைன் வித் த டெக்ஸ்ட் அண்ட் அதர். அதாவது இப்போது உதாரணத்துக்கு இந்த பேராகிராஃப் டேக்கு தூக்கி விட்டுட்டு நான் ஒரு H3 டேக் வச்சுட்டு அதில் ஒரு லோரம் இப்சம் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு ஸ்பேன் டேக் வச்சு சம்வேர் இன்சைட் இங்கனுக்குள்ளே உள்ள ஒரு இடத்துல நினைக்க போகிறேன், ஒரு ஸ்பேன் டேக் வச்சு ஹாய் தேர் அப்படின்னு சொல்லி வச்சுக்க போகிறேன். ஓகேவா? அப்போ இங்கே ஹாய் தேர் அப்படிங்கிற டெக்ஸ்ட் எனக்கு இங்கே இருக்கா. ஸோ இப்போது இந்த பேராகிராஃப் டேக்கை தூக்கி விட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை வந்து H3ன்னு மாற்றிடுறேன். இங்கேயும் H3 குள்ளே இருக்கிற அந்த இது மாற்றிடலாம். ஃபாண்ட் சைஸ் வந்து நான் என்ன வைக்க போகிறேன், ஒரு 12 பிக்சல்ஸ்னு வச்சுக்கிறேன். இதுக்கு தேவையில்லை, இப்படி இருக்கும். ரெட் கலர் கூட தூக்கி விட்டுரும். இது வந்து ஒரு 24 பிக்சல்ஸ் வச்சுக்கிறோம். இருக்கா? இப்போ நான் டிஸ்பிளே பிளாக்னு கொடுத்தோன்னே ஹாய் தேர் எனக்கு எங்கே வந்துருச்சு, தனியாக வந்துருச்சா. இப்போ இது வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் எல்லோன்னு கொடுத்துட்டேன். எல்லோன்னு கொடுத்து இந்த மாதிரி இருக்குது, ஃபுல்லாக வந்துடும். இப்போ இதை பிளாக்குக்கு பதிலாக நான் இன்லைன் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த லைனில் ஒரு கேரக்டராகவே போய் உட்காந்துருக்கும். அதில் இன்லைன் பிளாக்னு இருக்குது கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸ்டில் இட் வில் பி தி சேம். ஓகேவா? இன்லைன் மாதிரியே தான் உட்காரும். ஆனால் வித் ஹைட்டு ப்ராப்பர்ட்டி நான் அதாவது செட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அந்த ப்ராப்பர்ட்டிஸை சேர்த்து எடுத்துக்கிட்டு உட்காரும். ஓகேவா? இன்லைன் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸ்ட்ரைட் லைனில் வித் ஹைட் ப்ராப்பர்ட்டி எதுவுமே ஒர்க் ஆகாது. இன்லைன் பிளாக்னு கொடுத்தா தான் எனக்கு அங்கே வித் ஹைட் ப்ராப்பர்ட்டி என்னால் செட் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்பேன் டேக்குக்கு வந்து நான் குறிப்பிட்ட வித்து கொடுக்க போகிறேன், ஒரு 200 பிக்சல்ஸ் உன்னோட வித்தாக இருக்கணும் அப்படின்னா அப்போ தான் எனக்கு அந்த 200 பிக்சல்ஸ் வித்துங்கிறத என்னால் செட் பண்ண முடியும். வெறுமனே இன்லைனாக இருந்துச்சுன்னா இட் டசன்ட் டேக் தட் ப்ராப்பர்ட்டி. அதுதான் இன்லைனுக்கும் இன்லைன் பிளாக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அடுத்து என்னது, இன்லைன் பிளாக். ஓகேவா? ஜஸ்ட் இட் பிஹேவ்ஸ் எக்ஸாக்ட்லி சேம் அஸ் தி இன்லைன், பட் யூ கேன் செட் தி வித் அண்ட் ஹைட் ப்ராப்பர்ட்டி. இன்லைனில் என்னால் செட் பண்ண முடியாது. அதுதான். ஓகேவா? டிஸ்பிளே இதுக்கு அடுத்து இன்னொன்று இருக்குது. என்ன அப்படின்னா டிஸ்பிளே நன். எனக்கு அந்த இடத்துல அது டிஸ்பிளே ஆகக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னா யூ கேன் செட் இட் டு நன். என்ன செஞ்சிடலாம், அதை நன்னுக்குன்னு செட் பண்ணி விட்டுடலாம். அப்போது இதை நான் இந்த இன்லைன் பிளாக்ல வந்து டிஸ்பிளே நன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இட் வில் நாட் பி தேர். ஓகேவா? ஸோ அப்போது ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன செஞ்சிடலாம், டிஸ்பிளே எனக்கு இனிஷியலாக இருக்கக்கூடாது, யூசர் ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணால் மட்டும் எனக்கு வரணும் அப்படின்னா நான் என்ன செஞ்சிடுவேன், பிளாக்கோ இன்லைன் பிளாக்கோ ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்டைலுக்கு அதை நான் மாற்றி விட்டுருவேன். ஓகேவா? அப்போ தான் நமக்கு அந்த ஸ்டைல் வந்து நமக்கு அங்கே தெரியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து காமனாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். இதில் இன்னும் 2 ப்ராப்பர்ட்டி, முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. என்னது அப்படின்னா ஃப்ளக்ஸு, கிரிட்டு. இந்த 2 முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஃப்ளக்ஸ் அண்ட் கிரிட்னு சொல்லி. ஓகேவா? ஸோ இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸும் கிரிட் கண்டெய்னரும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது இல்லாமல் நம்மளால் ஒரு லே அவுட் ஸ்ட்ரக்சரிங்கில் ஒர்க் பண்ண முடியவே முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ ஃப்ளெக்ஸ் பாக்ஸும் கிரிட் கண்டெய்னரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறது. ஸோ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அண்ட் கிரிட் கண்டெய்னர். ஓகேவா?